கருவூர் ஆணிலி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தியின் பணிவான வணக்கம். பிப்ரவரி 17 அன்று சிங்கப்பூர் ஹிந்து சென்டரில் நிகழ்ந்த சிந்தையின் துயர் நீக்கக்கூடிய திருப்பதிகங்களில் கருவூர் தேவாரம் பாகம் 1 அதன் வகுப்பை இதில் காணலாம். நன்றி. பண்ணினார் படியேற்ற நீற்றமை பெண்ணினார் பிறை தாங்கும் நெற்றியர் கண்ணினார் கருவூருள் ஆணிலை நன்னினார் நமையாழும் நாதரே. ஆணிலையை போற்றிட உள்வினை ஒழிந்திடும், ஆணிலையை போற்றிட சிந்தை துயர் கரைந்திடும், ஆணிலையை போற்றிட பேரானந்தம் பெருகிடும், ஆணிலையை போற்றிட அகமும் புறமும் ஒழிந்திடும், ஆணிலையை போற்றிட வாசியில் வசிக்கலாம், ஆணிலையை போற்றிட வானிலை அடையலாம், ஆணிலையை போற்றிட பிறவி வேறறுக்கலாம், ஆணிலையை போற்றிட ஆணிலை பேரு அடையலாம். எண்ணம் தமையீர்த்து ஆண்டிட்ட தெய்வமே, மண்ணுலகம் தம்மில் தோன்றிய மாமணியே, விண்ணுலகம் கடந்து நாதனை கண்டுணர்ந்து பண் கொண்டு பாடியனின் திருவாசகம் நான் மறவேன். அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுர் ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு அலங்காரவல்லி சௌந்தரநாயகி உடனாகிய ஆணிலை எம்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, எம் மககுரு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். குருவருளும் திருவருளும் என்னுள் இருந்து இன்றைய வகுப்பை நிகழ்த்துவதாக. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் கருவூர் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தியின் பணிவான வணக்கத்தை முதல்ல உங்க எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான, அதாவது இன்றைய காலத்துல ஹெக்டிக்கான லைஃப்ல நம்ம டிப்ரெஷன் அப்படிங்கிற வேர்ட், ஸ்ட்ரெஸ்ங்கிற வேர்ட் ரொம்ப ஒரு துயருக்கு ஆளாகி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தேவாரத்துல ஞான சம்பந்தர் இந்த மாதிரியான ஹெக்டிக்கான ஒரு டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு அவர் ஒரு தேவாரத்தை கொடுத்திருக்கார். இந்த தேவாரம் கருவூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துல அந்த தேவாரத்தை பாடியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திருச்சி பக்கம் கரூர் சொல்லலாம், சேலம், ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்கள், அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் பக்கத்துல இந்த கரூர் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பெருமான் பேரு ஆநிலையப்பர் அப்படின்னு இவருடைய பெயரு, தமிழ் பெயரு. சான்ஸ்கிரிட் நேம் பசுபதீஸ்வரர் அப்படின்னு இவரு. இந்த ஸ்தலம் ஒரு ரொம்ப தொன்மையான, அதாவது வரலாறு பிரகாரம் பார்த்தா மோர் தென் 2000 and above கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து கணக்கு. அதுக்கும் முன்னாடி சுவாமி சுயம்பு மூர்த்தியா இருந்த போது கணக்குன்னு பாத்தீங்கன்னா அது 5000க்கு மேலேயே போகும். அந்த மாதிரி ஒரு ஓல்டான ரொம்ப டிவைனிட்டி இருந்த சித்தர் கருவூராருடைய ஜீவ சமாதி உள்ள கோவில் அது. சரி, இப்போ நமக்கெல்லாம் இந்த டிப்ரெஷன் அப்படின்னா ஏங்க டிப்ரெஷன் வருது? எனிபடி ஹேவ் எனி ஐடியாஸ் why we are getting depression? சரி, இப்போ ஒரு கான்செப்ட் சொல்றேன். 1+1 நான் சொல்றேன். அது 2, 11, 0 என்ன சொல்வீங்க? இந்த 3 ஆப்ஷன் நான் கொடுக்கறேன். 1+1 is equal to 1+1 2வா, 0வா, 11ஆ? 2. டவுட் யாருக்கான இருக்கா? 3 ஆப்ஷன்ஸ் இருக்கே, வேற ஏதாவது ஒரு வகையில வருமானு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாவே குழம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. 11ஆ வருமோ, இல்ல 0வா வந்துருமோ, ஒரு பக்கம் பிளஸ் மைனஸா இருக்குமோ, இன்னொரு பக்கம் -1 இருக்குமோ, இப்படி எல்லாம் குழம்புவாங்க. இந்த மாதிரி குழப்பம் வர்றதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் மேக்ஸ் டிப்ரெஷன். அதே மாதிரி ஒரு இடத்துல நாம இங்க இருந்துட்டு அங்க இருக்கிறத நினைக்கும் போது வி கெட் டிப்ரெஷன். இதுதான் பேசிக் சயின்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். ஒரு பிரசன்ட்ல நம்ம வாழ முடியாம இருப்பதால நமக்கு வரக்கூடியது டிப்ரெஷன். ரெண்டாவது, நம்மளுடைய எதிர்பார்ப்பை இன்னொருத்தர் மேல நம்ம திணிச்சு நமக்கு இப்படித்தான் வேணும் நம்ம ஒரு பிக்ஸ் பண்ணிட்டு அதே கோணத்துல நடக்கணும்னு பார்த்து அதுல எப்ப நடக்காம போதோ அதனால டிப்ரெஷன் வருது. சோ திஸ் இஸ் அ சைக்கலாஜிக்கலி காஸ் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிறது. இந்த டிப்ரெஷன் வெறுமன டிப்ரெஷன் மென்டல் இல்னஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா, இந்த மென்டல் இல்னஸ் நம்மளுடைய எல்லா டிசீஸ்க்கும் அதுதான் காரணமாவே அமையுது. நமக்கு சூக்ஷ்ம தேகம்னு நம்மளுடைய ஆறாவோட நமக்கு ஒரு தேகம் இருக்கும். நம்ம பாக்குறது பிசிக்கல். இது இல்லாம நமக்கு இன்னொரு தேகமும் நம்மளை சுத்தி கவரா இருக்கு.
எப்பெல்லாம் நம்ம மென்டல் இல்னஸ் அதிகமாகுதோ அப்பதான் பாத்தீங்கன்னா எங்கேயாவது போய் இடிச்சுப்போம், ஏதாவது கீழே விழ பார்ப்போம். இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் நமக்கு நடக்கும். அப்போ மென்டல் இல்னஸ் ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சு அது நம்மளுடைய ஆறாவை டிஸ்டர்ப் பண்ணி நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த அளவுக்கு பிசிக்கல் இல்னஸ் வர்றதுக்கு மென்டல் இல்னஸ் இஸ் பேஸ் கான்செப்ட் அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓஷோ கூட மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை அப்படின்னு ஒரு புக் அவர் எழுதியிருக்கார். அவர் தெளிவா சொல்லுவார், எல்லா விதமான நோய்க்குமே காரணம் மனம்தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். மனதுல இருந்துதான் நோய்க்கே வருது. அப்ப நம்ம மனசு சரியா வச்சுக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு நோய் அப்படிங்கறதே வராது. அப்ப நம்ம ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கலாம். ஈவன் தோ வி ஹேவ் டிசீஸ் வி கேன் கியூர்ட் பை நேச்சுரல். பிகாஸ் நம்ம பாடிக்கு அந்த எஃபெக்ட் இருக்கு. இந்த பாடி கேன் கியூர் த டிசீஸ். அது எப்பயுமே கண்டினியூ அது ஒர்க் பண்ணிக்கிட்டே தான், கீப் ஆன் ப்ராசஸிங். நமக்கு தெரியல அது என்னமோ இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது சூப்பரான இன்னர் இன்ஜினியரிங் சுவாமி நமக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு ஆர்கன்ஸும் அவ்வளவு அழகா தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ற அளவுக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி விஷயத்துல இப்போ இந்த மென்டல் இல்னஸ் பவர் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. அதுதான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சது. இந்த முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கான ஒரு வைப்ரேஷன்ஸ் எங்க அலைன் ஆகுதுங்கிறத பார்த்து ஒவ்வொரு கோவில்கள் தமிழகத்துல ஒவ்வொரு சித்தர்களும் இருக்கிற இடம் அப்படிங்கிற அவங்களுடைய ஜீவசமாதி நிறைந்த சுயம்பா இருக்கக்கூடிய சிவலிங்கம் இருக்கக்கூடிய கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வைப்ரண்டா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த இல்னஸ பூரா தகர்க்கிற வேலைய அவங்க அவங்களுடைய மென்டல் இல்னஸ் எல்லாம் களைஞ்சு அவங்க மென்டலி ஸ்ட்ராங் ஆகி அவங்க தன்னோட சக்ராஸ் எல்லாம் மேல எழுப்பி அந்த ஆனந்த நிலைக்கு அவங்க போய் அந்த இடத்துல அவங்க ஜீவசமாதியா அவங்க ஜீவனை உள்ள உயிரோடு அங்க நிறுத்தி இருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த பவர் ரொம்ப ஜாஸ்தி நமக்கு கிடைக்கும். அதுதான் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்போ கரூர் அப்படின்னா இதுக்கு ஏதோ நியூவா இருக்கு இந்த நேம் அப்படின்னா இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு தென் வி கோ டு த தேவாரம். இப்போ சேக்கிழார் அப்படிங்கிறவர் இந்த திருமுறைகளை தொகுத்து வழங்கியவர். அலைனா இந்த திருமுறை இத்தனாவதா வரும் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் தான் எழுதினார் அப்படிங்கறது தொகுத்து வழங்கினவர் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த சேக்கிழார் இந்த கரூரை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, செல்வக் கருவூர் திரு ஆணிலை கோயில் சென்று இறைஞ்சி நல்லிசை வன்தமிழ் சொற்றுடை பாடி அந்நாடு அகன்று மல்கிய மாணிக்க வெற்பு முதலாய் வணங்கி பல்கு திரை பொன்னி தென்கரை தானம் பல பணிவார் அப்படின்னு. இத ஞான சம்பந்தர் தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. கொங்கு தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலத்துக்குள்ள ஞான சம்பந்தர் ஒவ்வொரு இடமா இந்த கரூரை பத்தி சொல்லும் போது செல்வக் கருவூர் அப்படின்னு சொல்றாரு. ஏன் மத்த ஊருக்கெல்லாம் சொல்லாத ஒரு சிறப்பாக இந்த கருவூருக்கு மட்டும் செல்வக் கருவூர்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஆராய்ச்சி எப்பயுமே நமக்கு எவிடன்ஸ் தானே நாம பாப்போம் இல்லையா. ஏதோ ஒருத்தவங்க சொன்னாங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம இருக்கான்னு நம்ம ரிசர்ச் பண்ணும்போது எஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் இருக்கு. அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க ஊர்கள்ல கருவூரும் ஒன்று. அண்ட் இதுக்கு கல்வெட்டுகள் படி பார்த்தா 3000 அப்படிங்க ஆண்டுகளுக்கு மேற்பட்டது தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கு. இந்த கரூர்ல ஆண்பொருணை அதாவது அமராவதின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க ரிவர், அந்த ஆண்பொருணை நதி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சேரர்கள் நமக்கு தெரியும், இந்த பாண்டியர் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் இதெல்லாம் தெரியும். சேர மன்னர்களுடைய தலைநகரமாக இந்த கருவூர் இருந்திருக்கு. அத அகநானூறு பாடல்களையும் குறிப்பு சொல்றாங்க. அதே மாதிரி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் 3 மன்னர்களாலும் அந்த கோவில் பெருமானுடைய ஆலயத்தை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அவங்க நிர்வகிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. மும்மன்னர்களும் முடித்ததித்த ஊராக அது இருந்திருக்கு. கிரேக்க நூல்ல கூட இந்த கரூருக்கு ஒரு குறிப்பு இருக்கு. இது மாதிரி அந்த காலத்து பழைய நாணயங்கள் பல ராஜாக்கள் அந்த கோல்டு காயின்ஸ் அந்த சில்வர் காயின்ஸ் எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி மெனி காயின்ஸ் அந்த அமராவதி நதியில இருந்து ரிசர்ச்சுக்கு எடுத்திருக்காங்க, கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பல மன்னர்கள் அதுக்கு வணிகத்திலையும் ரொம்ப சிறந்ததாக வளமிக்க நாடாக அது இருந்திருக்கு. இப்ப எப்படி ரைட் நவ நம்ம சிங்கப்பூரை எவ்வளவு பெருமையா நம்ம சொல்றோம் இல்லையா. இது மாதிரி ஒரு நிறைய இது போய் நிறைய வணிகங்கள் பண்ணி ஒரு நல்ல பிரபல்யமா ஒரு வளமான நாடாக இருந்திருக்கு. அந்த கோவில்ல வஞ்சி அப்படின்னு அந்த ஏரியால வஞ்சின்னு ஒரு மரம் இருந்திருக்கு.
அந்த வஞ்சி மரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர்லி ஹெர்பல் மெடிசன் அது. அதாவது அந்த ஒரு 99 வகையான மலர்கள்ல வஞ்சி அப்படிங்கிற மலர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஹெர்பல் தன்மை கொண்டதாக இருக்கு. அந்த வஞ்சி வந்து எந்த ஊர்ல எல்லாம் இருக்கும்னா, எந்த நாடு ரொம்ப சிறப்பாக இருக்குதோ, நல்ல வளமிக்க நாடாக இருக்கோ, அந்த வளமிக்க நாட சொல்லும் போது இந்த வஞ்சி அந்த மரமும் அந்த ஊரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப வஞ்சிக்கு வளத்தோடு ஒப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருந்திருக்கு. மன்னர்கள் போர் புரிய போகும்போது அவங்களுடைய தலையில வஞ்சியோட மலரை சூடிக்கிட்டு கிரீடம் மாதிரி சூடிட்டு போவாங்க. ஏன்னா வஞ்சியை சூடிக்கொண்டு போனால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்ங்கிறது அந்த வஞ்சி மலர்னுடைய வைப்ரேஷன். அந்த மாதிரி மரணம் இல்லா வாழ்வை தரக்கூடிய வல்லதாக அந்த வஞ்சி அப்படிங்கிறது இருக்கு. அதாவது மரணத்தையே வந்து வெல்லக்கூடிய ஆற்றல் அந்த வஞ்சி வனத்திற்கு, அந்த மரத்திற்கு இருக்கு. அந்த கோவிலுடைய தல விருட்சம் வஞ்சி தான். அந்த கரூர் தேசத்துல நிறைய வஞ்சி மரங்களாக இருந்திருக்கு அப்படிங்கறதுனால அதனுடைய சிறப்புகள், இப்ப கரூர்னா இப்ப இவ்வளவு சிறப்புகள் அதுல இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த வஞ்சிக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச வேற பேர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீந்தில் கொடின்னு சொல்லலாம், ஆகாயவல்லின்னு சொல்லலாம், அமிர்தவல்லி சொல்லலாம், சாகா மூலிகைன்னு சொல்லலாம். இதெல்லாம் வஞ்சிக்கு மறுபெயர்களாக சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த வஞ்சி வனத்துக்கு நடுவுல பசுபதீஸ்வரர்னு இன்னைக்கு நம்ம கோவில்ல சொல்லக்கூடிய அந்த பெருமான் சுயம்பு மூர்த்தியாக ஒரு புற்று மாறி இருக்கிறதுல உள்ளுக்குள்ள லிங்கம் இருந்திருக்கு. அப்போ காமதேனு வந்து தானாக பால் சொரிந்தது அந்த இடத்துல. அது சொரியத்து பார்த்து டெய்லி அது வந்து ஒவ்வொரு தடவையும் சொரியத்து பார்த்து யாரோ வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்க்கும்போது அது பயந்து போய் டக்குன்னு விலகி ஓடணும் அப்படிங்கும் போது அந்த பசு மாட்டினுடைய கால் குழம்பு வந்து சுவாமி தலையில பட்டு அப்படியே ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது உள்ளுக்குள்ள திடீர்னு ப்ளீடிங் வரதை பார்த்து அந்த பசுமாட்டுக்கும் பயம் வந்துருச்சு, இன்னமும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. பயந்த பசுவிற்கு பெருமான் அதுக்கப்புறம் அந்த சுயம்பு மூர்த்தி அதுல இருந்து வெளியில வந்து பயப்படாதன்னு சொல்லி அந்த காமதேனுக்கு அருளை வழங்கினார். காமதேனு பசுங்கிறது எல்லா விதமான செல்வ செழிப்புகளையும் வழங்கக்கூடிய பசு. அது தேவலோக பசுன்னு சொல்லுவாங்க. அந்த தேவலோக காமதேனு வழிபட்ட கோவில் இது. அப்ப சுயம்பு மூர்த்தி அது கால் குழம்பு பட்டதுனாலதான் அங்க ஒரு பெருமான் இருக்காருங்கிறதே அந்த சரௌண்டிங்க்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த கோவில்ல யாரெல்லாம் வழிபட்டிருக்காங்க, யாரெல்லாம் வந்து பாத்திருக்காங்க அப்படின்னா, அந்த அமராவதி நதிக்கரையில பாத்தீங்க அப்படின்னா எண்ணற்ற வஞ்சி வனம் ஒரு பக்கம் இருக்கும். அதுல மாமரங்களும் நிறைய இருக்கும். ஏகப்பட்ட ரிஷிகளும் யோகிகளும் மாமரங்களாக அந்த இடத்துல இருந்து தவம் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த கருவூர் அப்படிங்கிறது ஒரு தவ பூமி, நல்ல வைப்ரேஷனா கிடைக்கக்கூடிய தவ பூமி. அப்போ ஏகப்பட்ட யோகிகள் ஞானிகள் எல்லாம் தபஸ் பண்றதுக்கான இடம் ஒண்ணு. ரெண்டாவது விநாயகர், முருகன், பார்வதி தேவி. நம்ம எல்லாருமே எல்லா கோவிலையும் விநாயகர், முருகன், பார்வதியில இருக்குதானுங்க செய்யுது. அப்படின்னா விநாயகரும் முருகப்பெருமானும் பார்வதியுமே பூஜிக்க வேண்டிய ஒரு இடம் வேணும்னு கேட்டு சிவபெருமான்கிட்ட கேட்டு அந்த கருவூருக்கு போய் நீங்க பூஜிங்க அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்லி அவங்க அங்க வந்து தவம் பண்ணி பூஜை பண்ணி சிவபெருமானோட இரண்டரை அவங்க வந்து அவங்களும் அதே இடத்துல இருந்திருக்காங்க. இது வந்து அந்த அலங்காரவல்லி சதகம்னு சொல்லி அந்த அம்பாள் அலங்காரவல்லி, பார்வதி தேவி வந்து அலங்காரவல்லிங்கிற நாமத்துல அங்க இருக்காங்க. அந்த அம்பாளும் அந்த பெருமானை வந்து பூஜை பண்ணி பெருமான் கிட்ட இருந்து உபதேசம் வாங்கி எப்படி சிவ பூஜை பண்ணணுங்கிறதுலாம் பெருமானே உபதேசமா கொடுத்து தன்னுடைய இடபாகமாக இடது சைட்ல அந்த பெருமாட்டிய அவர் இருக்க சொல்லி இருந்திருக்காரு. அது வேற யாரும் இல்ல, கைலையில இருக்கக்கூடிய அதே சிவபெருமான் தான் இங்கேயும் இருந்திருக்காரு அப்படிங்கறது ஞான சம்பந்தருடைய தேவாரத்திலேயே அது வந்து ஒவ்வொரு இதுலயும் அவர் பதிவு பண்ணுவார். அப்போ என் திசை பாலகர்கள், 8 திக்குக்கும் பாலகர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த 8 திக்கு பாலகர்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க. நவகிரகங்களும் அந்த கோவில்ல வழிபாடு பண்ணிருக்கு. அதே மாதிரி அசுரகுரு சுக்கராச்சாரியார் நம்ம வந்து இந்த மிருத சஞ்சீவினி மந்திரம் கிடைச்சிருக்கோம் இல்லையா, வாங்கியிருப்பாருல சிவபெருமான்ட்ட, அந்த அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கொடுத்த ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்துலதான் பெருமான் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி சரஸ்வதி, லக்ஷ்மி இவங்களும் அந்த கோவில்ல வந்து வழிபாடு பண்ணிருக்காங்க. பிரம்மா, திருமாலும் அந்த கோவில்ல வழிபாடு பண்ணிருக்காங்க. முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு மன்னனுக்கு சிவ தீட்சை கொடுத்ததே திருமால் தான். சிவ தீட்சை கொடுத்து முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த ஆணிலேப்பரை எப்படி வழிபாடு பண்ணணும்னு அவர் சிவ தீட்சை கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. காமதேனு பசு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அடுத்த அகத்தியர் அப்படிங்கிறவரும் அகத்திய சித்தரும் அந்த இடத்துல வழிபாடு பண்ணியிருக்கார். வியாசர் வழிபாடு பண்ணியிருக்கார்.
அப்புறம் நம்ம 63 நாயன்மார்கள்ல எரிபக்தனுடைய பிறந்த ஊர், அவருடைய லைஃப் ஹிஸ்டரி நிகழ்ந்த ஊர் அது. அதே மாதிரி புகழ்ச்சோழ நாயனார் என்று சொல்லக்கூடிய அந்த நாயனாரும் ஆட்சி புரிந்த ஊராக இந்த கருவூர் ஸ்தலம் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாவற்றிற்கும் மேல நமக்கு அந்த திருவிசைப்பா எழுதிய கருவூராரும் ஜீவசமாதி அடைந்த ஆணிலப்பருடைய சன்னிதானத்திலே இரண்டர தன் ஜீவனை ஐக்கியப்படுத்தி கொண்ட ஸ்தலமாகவும் சிறப்பு மிக்கதாக அந்த ஸ்தலம்ங்கிறது இருக்கு. அப்ப ஆநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆ என்றால் ஆன்மா, நிலை என்றால் ஸ்டேபிளா இருக்கக்கூடிய நிலைத்தன்மை. இப்போ நாம ஒரு ஜேர்னி, நம்ம லைஃப் ஜேர்னினா நமக்கு ஒரு போக்கசிங்கா நம்ம ஒரு வேலை இருக்கும், நமக்கு இந்த டார்கெட்ல நம்ம ரீச் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு பயணத்தையோ எதையோ நம்ம பிக்ஸ் பண்ணி போறோம் இல்லையா. இந்த ஆன்மா என்ன ஒரு நிலைக்கு அடையணும் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போக வைக்கிறது தன்மை, அதனுடைய எண்ட் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, ரீச் பண்ற டெஸ்டினேஷன் ஒண்ணு இருக்கும் இல்லையா. அந்த டெஸ்டினேஷன் பிளேஸாக இருந்து அந்த ஆன்மாவுக்கு எல்லா விதமான நன்மையும் தரக்கூடியவராக இந்த பெருமான் நிலைத்து இருப்பதால ஆன்மாவிற்கு நிலைப்பேறு வழங்கியதால் ஆநிலை அப்படிங்கிற பேர் இருக்கு. ரெண்டாவது ஆ என்றால் பசு என்றும் ஒரு பொருள். அப்போ இந்த பசு காமதேனு வழிபட்டதால அதுக்கும் ஒரு நிலையான தன்மையை, அதுக்கு படைப்பு தொழிலே வழங்கி பெருமான் அதுக்கு அந்த ஒரு சக்தியை கொடுத்திருக்கார். பிரம்மதேவர் கர்வமா இந்த உலகம் அழிஞ்சதுன்னா திருப்பி அதை ரீபில்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது நான் தான் சிறந்தவன் பிரம்மாவுக்கு ஒரு இடத்துல ஒரு தலகணம் வந்துருது. இந்த தலகணம் வந்த பிரம்மாவுக்கு சடனா அந்த படைக்கிற ஞானம் போயிடுது. எதை எப்படி படைச்சாலும் சிருஷ்டி சரியா வரல. அப்படி இருக்கும்போது ஏதோ தவறு பண்ணிட்டோம்னு யோசிச்சு, அவருக்கு தான் 4 மூளை இருக்குல்ல, ரொம்ப தெளிவா யோசிச்சு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கும் போதுதான் பெருமான் கிட்ட கேக்குறாரு, நான் கொஞ்சம் கர்வமா ஆயிட்டேன், சோ எனக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ கரூர்ல போய் நீ கொஞ்ச நாள் நீ தவம் பண்ணு, தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுற. அப்ப காமதேனுவை கூப்பிட்டு அந்த படைப்பு தொழில கண்டினியூ பண்ண சொல்றாரு. அந்த காமதேனு தாங்கிட்ட இருக்கிற பால்ல வெண்ணையை எடுத்து அது உலகத்தை அது படைக்குது. அப்ப ஜஸ்ட் ஒரு பசுவினால உலகத்தை படைக்க முடியும் அப்படிங்கறத பார்த்த பிரம்மா, இதுவரைக்கும் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுனே ஒரு பசுமாட்டை படைக்க வைக்கிறாரு பெருமான். அப்படின்னா இவரு ரொம்ப பெரிய ஆளா இருக்காரு, இவர் நினைச்சா யாரை எதை வேணா பண்ண வைக்க முடியும், இவர் தான் தி அல்டிமேட் ஹை அப்படிங்கறத பிரம்மதேவரே உணர்ந்து பிரம்மோற்சவம் அப்படிங்கிற ஒரு விழாவையே அவரை முதல்ல ஆரம்பிச்சது அப்படிங்கிற அந்த ஸ்தலத்துலதான் ஆரம்பிச்சதாக தல புராணம் சொல்லுது. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இவ்வளவு பேர் வழிபட்ட இந்த ஸ்தலத்தினுடைய தேவாரம் அப்படிங்கிறது சிந்தையின் துயர் நீக்கக்கூடிய தேவாரம். சாதாரணமா கவலைங்கிறது போகும். இடர் அப்படின்னு ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த இடர் அப்படின்னா என்னன்னா, இடைஞ்சல் கொடுக்கற மாதிரி அப்பப்போ ஒரு முட்டுக்கட்டை மாதிரி நிக்கும். அதை கொஞ்சம் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம்னா அந்த இடர் ஓடிடும். ஆனா இந்த துன்பம் துக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இழப்பை ஈடு செய்ய முடியாத ஒரு நிலை. நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயம் ரொம்ப அப்படியே உடஞ்சு போச்சுடா, இனிமே என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த நிலைக்கு பேர் தான் ஒரு இழப்பை ஈடு செய்ய முடியாததுதான் துன்பம் துக்கம் துயர் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை குறிக்கும். அப்போ இந்த பிறவிங்கிறதே ஒரு துயர் தான். அப்போ இந்த பிறவியில நம்ம பிறக்கறனால தானே இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. பிறக்கவே இல்லைன்னா ஜாலியா இருக்கலாம் இல்லையா. சோ பிறவி துயரையும் தீர்க்க வல்லவராக அந்த பெருமான் இருக்காரு. சோ பிறவாத நிலையை கொடுக்கக்கூடியவரும் அந்த பெருமான் தான். பிறவியில அந்த ஒவ்வொரு ஆன்மாவும் ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணுதுன்னா அதுக்கு அந்த ஸ்ட்ரகிள அது எப்படி ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லி நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவரும் அந்த பெருமானாகத்தான் இருக்கார் அப்படின்னு ஞான சம்பந்தர் இது ரொம்ப தெளிவாகவே சொல்றார். இப்போ நம்ம தேவாரத்துக்குள்ள போயிடலாம். இது 11 பாடல் உள்ள தேவாரம். இதுல ஃபர்ஸ்ட் பாட்டு, இப்ப நான் இதுல இருக்கிறத நான் இப்ப சொல்லும் போது நீங்க அப்படியே எழுதிக்கிட்டீங்கன்னா இது பதம் பிரிச்சுதான் வரும். அப்ப உங்களுக்கு ரீடிங் ஈஸியா வரும். தொண்டர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. இதுல நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுறேன். தொண்டலாம் மலர் தூவி ஏத்த நஞ்சு உண்டலார் உயிராய தன்மையர் கண்டனார் கருவூருள் ஆணிலை அண்டனார் அருள் ஈயும் அன்பரே அப்படிங்கறத முதல் பாடல். இப்ப நான் சொல்ல எழுதிக்கிங்க. தொண்டர், தொண்டலாம் இது தனியா பிரிச்சு இருப்பாங்க. தொண்டர் எல்லாம் அப்படிங்கறது தான் தொண்டலாம் அப்படின்னு இருக்கு. தொண்டர் எல்லாம்
மலர் தூவி ஏத்த நஞ்சு. அது ஃபர்ஸ்ட் லைன் எழுதிட்டீங்களா? தொண்டர் எலாம் மலர் தூவி ஏத்த நஞ்சு. இது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் உண்டலார், உண்டலார் ஈட்டிங், அதாவது உண்டலார் ஆருயிர் ஆய தன்மையர். உண்டலார் ஆருயிராய தன்மையர். செகண்ட் லைன் எழுதிட்டீங்களா? தேர்ட் லைன் போயிடலாம். கண்டனார், கண்டனார் 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 கருவூருள். இந்த இழ் வந்து மஞ்சள் அந்த மாதிரி போடுவோம்ல, பள்ளிக்கூடம், அந்த இழ் போட்டுக்குங்க. கருவூருள் ஆநிலை, ஆநிலை ஆநிலை. ஃபோர்த் லைன் அண்டனார், அண்ட அண்டனார் அருள் ஈயும், ஈயும் ஈயும் அன்பரே. இப்ப இது படிக்க ஈஸியா உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இப்ப பதம் பிரிச்சாச்சு. இதனுடைய இந்த சாங் ஃபர்ஸ்ட் சாங். தொண்டு எலாம் மலர் தூவி ஏத்த நஞ்சு உண்டலார் ஆருயிராய தன்மையர் கண்டனார் கருவூருள் ஆநிலை அண்டனார் அருளியும் அன்பரே. ஈஸியா இருக்கா? இப்ப பதம் பிரிச்சாச்சு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தொண்டு புரியக்கூடிய அன்பர்கள், அடியவர்கள் எல்லோரும் இந்த பெருமான மலர்களை கொய்து அந்த மலர்களோடு அப்படியே அந்த பெருமான் கிட்ட போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பெருமான் அப்படி என்ன பண்ணிட்டாரு, அவர் மட்டும் என்ன ஸ்பெஷலா பண்ணாரு அப்படின்னா, எந்த ஒரு சூழல்ல அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு பகை வந்து அப்புறம் அமிர்தம் கிடைக்கிறதுக்காக கடைஞ்சு, அதனால வந்துட்டு அமிர்தம் வந்து தேவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும் போது அதுல முதல்ல வரும்போது விஷம் வந்துருது. அந்த விஷத்தை எந்த பெருமான் குடித்தாரோ அந்த பெருமானும் இந்த பெருமானும் வேற இல்ல, அவருதான் இவருங்கிறத ஞானசம்பந்தர் சொல்றார். அப்ப நஞ்சை குடித்து உயிர்களுக்கெல்லாம் உயிராய தன்மை ஆறுயிராக இருக்கிறார். அவர் மட்டும் அந்த விஷத்தை குடிக்கலன்னா அந்த விஷம் ஃபுல்லா பரவி எல்லா ஜீவராசிகளுமே அழிஞ்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆறுயிராக உயிர்களை காப்பாற்றுவதற்காக நஞ்சை தானே எடுத்துக்கொண்டு இந்த ஜீவராசியை காப்பாத்தினால அடியவர்களும் அன்பர்களும் தேவர்களும் தொண்டு புரிவதற்காக மலர்களை ஏந்தி அந்த பெருமானுக்கு சூட்ட வராங்க. அதத்தான் தொண்டு எல்லாம் மலர் தூவி. அப்ப எல்லாரும் போய் இந்த மலரை இந்த பெருமான் மீது தூவும் போது ஏற்றுக்கொள்கிறார் அந்த பெருமான், அதை ஏற்றுக்கொள்கிறார். அவர் யாரு? நஞ்சு உண்டனார், அவர் நஞ்சை உண்டவராக இருக்கிறார். ஆறுயிராக தன்மையர், எல்லா உயிர்களுக்கும் ஆறுயிராக இருக்கக்கூடிய தன்மையுடையவராக அந்த பெருமான் இருக்கிறார். கண்டனார் கருவூருள் ஆநிலை. அப்ப கண்டனார் அப்படின்னா ரெண்டு பொருளா இந்த இடத்துல இந்த சொல்ல பிரிக்கணும். கண்டு பிளஸ் அனார் அப்படின்னு பிரிக்கணும். கண்டனார் அப்படின்னு எழுதி கண்டு கமா அனார் அப்படின்னு எழுதிக்கீங்க. எழுதிட்டீங்களா? கண்டு பிளஸ் அனார், கண்டனார் அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும். என்ன அப்படின்னா இந்த இரு சொற்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மீனிங் கற்கண்டு எவ்வளவு தித்திப்பா இருக்கும் இல்லையா, கற்கண்டு போல இந்த பெருமான் இனிமையாக இருக்கிறார் அப்படின்னு பொருள் தருது. இன்னொன்னு கழுத்து அப்படிங்கிறதுக்கும் கண்டம் என்று ஒரு பொருள் இருக்கு. அப்போ இந்த பெருமான் கற்கண்டு போல இனிமையுடையவனாகவும் இருக்கிறான். அந்த நஞ்சை உண்டாத்த அந்த கண்டத்துல வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நஞ்சு கழுத்துக்குள்ள இருக்கக்கூடிய அது ஒரு கரையா அந்த இடத்துல தெரியுது ப்ளூ கலரா. அந்த சிறப்பு வாய்ந்த தொண்டையை அந்த கண்டத்தை உடையவனாகவும் இருக்கிறான். யார் இருக்கா? அப்படி யார் எந்த சிவபெருமான் இருந்தாரோ அவருதான் கருவூரில் ஆணிலையாக இருக்கிறார். சுயம்புமூர்த்தியா அவரே தான்ப்பா இங்க இருக்கார் அப்படின்னு சொல்றார். கருவூருள் ஆணிலை அண்டனார். அண்டனார்னா அகிலம், எல்லா உயிர்களுக்கும் எவன் ஒருத்தன் படைத்து இருக்கானோ, எல்லா அண்டத்திலும் யார் ஒருத்தர் நிறைஞ்சு இருக்கானோ அவரேதான்
அருள் ஈயும் அன்பராக வரவர்களுக்கெல்லாம் அருளை ஈயும் அப்படின்னா தரக்கூடிய வழங்கக்கூடிய என்று பொருள். ஈயும்னா வழங்கக்கூடிய அப்படின்னு பொருள். அருள் ஈயும் அன்பராக இருக்கிறார். அப்போ தொண்டலாம் மலர் தூவி ஏத்த தொண்டர்கள் எல்லாம் மலர்களை கரங்களால் ஏந்தி மலரை தூவியும் போது அதை ஏற்றுக்கொண்டு நஞ்சு அவர் தன்னுடைய தொண்டையில வைத்துக் கொண்டு உயிர்களுக்கெல்லாம் ஆறுயிராக இருக்கக்கூடிய, அதே மாதிரி கற்கண்டு போல இனிமையாகவும் கண்டத்தில் நஞ்சை நிறுத்தி கொண்டவராகவும் இருக்கக்கூடியவர், எல்லா அண்டத்திற்கும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் இங்கே கருவூருள் ஆணிலையாக அருள் புரிகிறார். இதுதான் முதல் சாங்கினுடைய பொருள். ஓகே, then we go to next second song போலாம். So later do you want them to chant? ஆமா, லேட்டர் தான். ஃபர்ஸ்ட் நடத்திட்டு லேட்டர் நம்ம ஃபுல்லா சாண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீதியார். இத ஒரு தடவை நான் படிச்சிடுறேன், அப்புறம் நான் சொல்லும் போது நீங்க எழுதிக்கீங்க. நீதியார் நினைந்தாய நான்மறை ஓதியாருடன் கூடலார் குழை காதினார் கருவூருள் ஆணிலை ஆதியார் அடியார்தம் அன்பரே. இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா, நீதியார் ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. நீதியார் நினைந்தாய, நினைந்தாய நான்மறை, இது ஃபர்ஸ்ட் லைன். நீதியார் நினைந்தாய நான்மறை, அது ஃபர்ஸ்ட் லைன். ஓதியாரோடும் சேர்த்தே எழுதிக்கங்க. ஓதியாரோடும் கூடலார் குழை, இது செகண்ட் லைன். காதினார் கருவூருள் ஆணிலை, இது தேர்ட் லைன். காதினார் கருவூருள் ஆணிலை. ஆதியார் ஃபோர்த் லைன் வந்து ஆதியார் அடியார்தம் அன்பரே. ஃபோர்த் லைன் ஆதியார் அடியார்தம் அன்பரே. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நீதியார் நினைந்தாய நான்மறை, செகண்ட் லைன் ஓதியாரோடும் கூடலார் குழை, தேர்ட் லைன் காதினார் கருவூருள் ஆணிலை, ஃபோர்த் லைன் ஆதியார் அடியார்தம் அன்பரே. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த இடத்துல நீதியார், அப்போ நமக்கு தெரியும் நீதியார்னா எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு தன்மை, சிறந்த நெறி நன்னெறி இப்படிங்கறதுல நீதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல நீதியார் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா பெருமானையே இந்த இடத்துல நீதியார் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவர் அளவுக்கு ஒரு நீதியை வேற யாராலையும் கடைபிடிக்க முடியாது. அவர் தி பெர்ஃபெக்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்ப இந்த நீதியார்ங்கிறது யார மென்ஷன் பண்றாருன்னா, அந்த ஆணிலையப்பரையே அவர் வந்து மென்ஷன் பண்றார். நீதியார் அவரை நினைந்து ஆய, அவரை வந்து நினைச்சு நம்ம ரிசர்ச் நமக்குள்ள நினைக்கும் போது, இன்னரா நம்ம அவரை நினைக்கும் போது, நான்மறை. இப்போ இந்த இடத்துல நான்மறை அப்படின்னா 4 வேதங்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பொருள் பார்க்கலாம், ஒரு பொருள் கொள்ளலாம். அப்போ இந்த வேதம் அப்படிங்கறது வித் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேத எடுத்து வேதம் அப்படின்னு வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க, ரைட்டா? இப்ப இந்த வேதத்தை தமிழ்ல சொல்லும் போது நான்மறை அப்படிங்கிறோம். அப்ப 4 திக்குகளிலும் அந்த அந்த நிலமொழி அப்படின்னு சொல்லி வேதத்தை நிலமொழின்னு சொல்லி திருமந்திரமும் சொல்லும். அப்ப 4 திக்குகளினுடைய தன்மை. இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா சரியை கிரியை யோகம் ஞானம்னு அப்படி 4 தன்மையில நம்ம எப்படி ஒரு நிலையில நீதியை நினைச்சு நம்ம போறதுக்கு என்னென்ன பாத் அப்படின்னு சொல்றதுக்கும் 4 பாத்தா நம்ம பிரிப்போம். இதுல இந்த நான்மறை அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, தொல்காப்பியத்துல வந்து ரொம்ப டீப், தொல்காப்பியம் வந்து இருக்கிறதுலே தமிழ்ல ரொம்ப டீப்பஸ்டா ஆரம்ப நூல் அப்படிங்கறது தெரியும். அதுல வந்து 2 வகையான நாடியை சொல்றாங்க. ஒன்னு மருத்துவ நாடி, இன்னொரு நிமித்தகம் அப்படின்னு 2 நாடியை வச்சுதான் அதுல வந்து எல்லாமே சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி 2 நாடிகள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவம் அப்படின்னு குறிக்கிறத தான் நான்மறை அப்படின்னு தொல்காப்பியத்துல ஒரு குறிப்பு இருக்கு. அப்ப என்ன மருத்துவம்? மனதை சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையை அந்த ஆன்மாவிற்கு அந்த மன துயரை போக்கக்கூடிய ஒரு மருத்துவராக அவர் இருக்கிறார்.
நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவராகவும் அந்த பெருமான் இருக்கிறார். அப்போ ஒரு ஆன்மா வந்து நோயுற்று இருக்கு, பிறவிங்கிற நோயுற்ற ஆன்மாவிற்கும் பிறவா நிலையை தருவதற்காகவும் அவர் இருக்கிறார். சிந்தையில் துயருற்ற ஆன்மாவிற்கும் அந்த துயரை போக்கக்கூடிய இறைவனாகவும் அவர் இருக்கிறார். உடல் ரீதியாக சரீர ரீதியாக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அந்த உயிரினத்திற்கும் அந்த நோயை அகற்றுவராக இருக்கிறார். இது வந்து தல வரலாறிலேயே இருக்கிறது. கோபிதாரத்வஜன் அப்படின்னு ஒரு மன்னன், அந்த மன்னனுக்கு வெண்குஷ்டம் மாதிரி உடம்பு பூரா இருந்தது. அப்போ அவருக்கு என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணுமே நடக்கல, சரியாகல. அப்போ அகத்திய பெருமான் வந்து சித்தர் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோபிதாரத்வஜனை நீ நேர கரூர் போ, கரூர்ல போய் நீ வந்து வழிபாடு பண்ணு, உனக்கு அங்கதான் இந்த நோய் தீர்க்கக்கூடிய தன்மை இருக்கு, நீ அங்க போய் அந்த பெருமான வழிபாடு பண்ணுங்கிறாரு. இவனும் எல்லாத்தையும் விட்டுட்டு, அரசவையெல்லாம் விட்டுட்டு பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டு இவன் வந்துடுறான். வந்து வழிபாடு பண்ணும்போது பெருமான் அந்த நோயை முற்றிலுமாக குணப்படுத்தினார். அதுக்கப்புறம் அந்த கோபிதாரத்வஜன்கிறவன் இந்த பெருமானுடைய தன்மையை உள் உணர்ந்த போது அவனுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி, அவனுக்கு பேரானந்தமா புரிஞ்சு போய் அந்த பெருமானை விட்டு பிரிய மனம் இல்லாமல் அவன் ஒரு 7 பாடலை அந்த பெருமானுக்கே அவன் பாடலாவும் எழுதி அந்த அரசவை திருப்பி எனக்கு வேண்டான்னு சொல்லி அங்கேயே துறவரம் பூண்டு அந்த கரூர் கோவில்லையே அவனும் அந்த பெருமானோட ஐக்கியமானதாக வரலாறு இருக்கு, தலபுராண வரலாறு இருக்கு. அப்போ நோயை தீர்க்கும் மருத்துவனாக இருக்கிறார். அப்போ இந்த நோய் நம்ம ஏற்கனவே சொன்னோம், மென்டல் இல்னஸ் தான் வந்து டிசீஸ்க்கு காரணமா இருக்கு. அப்ப மென்டல் இல்னஸ்லயே இவரை வந்து நம்ம புடிச்சிட்டோம் அப்படின்னா அங்கேயே கியூர் பண்ணிட்டோம், நமக்கு உள்ள இன்னர் ஆர்கன் வரைக்கும் நமக்கு பாதிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியே இன்னர் ஆர்கன் பாதிச்சாலும் அதையும் கியூர் பண்ணக்கூடிய பெருமானாக இருக்கிறார். அப்போ இந்த நான்மறைங்கிறது தொல்காப்பியத்துல தெளிவாக சொன்னது போல மருத்துவம் அப்படிங்கிற அந்த மருத்துவ இயல் நாடி, மறை இயல் நாடி அப்படிங்கிறது தான் மறையியல். மறையியல்னு வந்து அதுக்கப்புறம் மருத்துவமாக அந்த சொல் வந்து மருவி வருது. அப்போ மறை இயலத்தான் மருத்துவமா இன்னைக்கு நாம வந்து கட் ஷார்ட் பண்ணி நம்ம சொல்லி இருக்கோம். இப்ப வந்து கருவூர் அப்படின்னு தான் அந்த ஊரினுடைய பேர். தொன்மையில 3000 years ago கருவூர் அப்படின்னு சொன்னாங்க, இன்னைக்கு கரூர் அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி கட் ஷார்ட் பண்ணி சொல் வரா மாதிரி தான் மறை இயல்ங்கிறத மருத்துவமாக அது வந்து மாறி இருக்கு. அப்போ அந்த மாதிரி மாறி அந்த காலத்துல மருத்துவம் எப்படி இது பண்ணுவாங்க, நமக்கு வந்து வாத பித்த கபம் 3 நாடி தான் நமக்கு ஓடும். இதுல ஏதான மிகையினும் கூடினும், அதாவது ஏற்றத்தாழம் வந்து இம்பேலன்ஸ் ஆஃப் இந்த 3 நாடிஸ்ல இம்பேலன்ஸ் வந்தது அப்படின்னா அதுதான் டிசீஸ்க்கு காஸ் ஆகும் இல்லையா. அத நிலநாடின்னு சொல்லி 4வது நாடியில தான் மருந்தே கொடுப்பாங்க. அப்போ நமக்கு அந்த 3 நாடி ஆல்ரெடி வாதப்பித்த கபம் இல்லாம நிலநாடியில் மருந்தை கொடுப்பதால 4 நாடி நான் மறை, அப்ப மருந்து அந்த மாதிரி. இதேதான் இந்த பெருமானும் வந்து அந்த அகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு அந்த 4 வகையான அந்த சிந்தை துயரை நீக்கி அது 4லயும் இருக்கக்கூடிய லெவல்ஸ்ல இருக்கக்கூடிய அதையும் தீர்த்து பாடியிலையும் மென்டலியாவும் பிசிக்கலாவும் நம்மளுடைய ஆன்மாவை ஹெல்தியாக வைக்கிறதுக்கு இந்த பெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்போ இத வந்து உணர்ந்தவர்களுக்கு இது குணமாகது தெரியுது இல்லையா. நீதியார் நினைந்தாய நான்மறை அப்படிங்கிறதுக்கு அப்போ இந்த நான்மறை இந்த வைத்தியநாதனாக நம்ம இதுல வந்து வைத்தீஸ்வரம் கோவில்ல இருக்கக்கூடிய சிவபெருமான வைத்தியநாதர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த பெருமானும் அந்த வேலையை செய்கிறார் அப்படிங்கறத ஞான சம்பந்தர் சொல்றார். தல வரலாறும் அதுக்கு சான்றாக இருக்கிறது. அப்போ நான்மறை ஓதியாரோடும் கூடலார், இத மட்டும் வெறுமன இது என்னன்னே புரியாம இருக்கிறவங்களுக்கும் இப்ப இந்த பெருமானை பத்தி யாருக்குமே தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஏரியால இருக்காங்க, ஆனா அந்த பெருமானை அவங்க வழிபடல, அந்த பெருமானுடைய பெருமை யாருக்குமே தெரியல. நான் அந்த ஏரியால இருந்தாவே அந்த பெருமானுடைய அந்த ஹீலிங் எனர்ஜி அவங்களுக்கு தெரியாவிட்டாலும் அவங்களையும் அவர் குணப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அந்த கோவிலுக்குள்ள போயிட்டாவே அந்த பீஸ் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த எனர்ஜி வைப்புங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த சரௌண்டிங் பூராமே அது வந்து அந்த எனர்ஜி வேவ்ஸ் வந்து இருக்கு. அப்போ ஓதியாரோட கூட அது அவரை பத்தி தெரியாதவங்களுக்கும் அவங்ககிட்ட இருந்து அவங்களுக்குள்ள அவர் நான் இப்படி ஒருத்தன் இருக்கண்டா அப்படின்னு உணர்த்தாமையும் உணராத ஆன்மாவிற்கும் அந்த ஹீலிங் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பெருமானாக அவர் இருக்கிறார். அடுத்து காதினார், குழை காதினார், ஒரு பக்கத்தோடு அணிந்து குழை காதாக இருக்கக்கூடியவர். காதினார் கருவூருள் ஆணிலை, அந்த கருவூரில் இருக்கக்கூடிய ஆணிலை
இந்த ஆன்மாக்கள் எல்லாம் தன் குறையை போய் சொல்வதையும் தன் காதுகளால் கேட்டு, சொல்ல முடியாமல் தவிக்கிற ஆன்மா மனதுக்குள்ளே புலம்பினாலும் அதையும் அந்த பெருமான் அதை அறிந்து கொண்டு அந்த ஆன்மாவிற்கு என்ன தேவையோ, ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு கர்ம வினையோடு பிறக்கிறது. அது ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஜேர்னிங்கிறது வேற. ஒரு எல்லாரும் ஒன்ன டிராவல் பண்றோம் தான் தெரியுமே தவிர, எப்படி இந்த 4 waysல எல்லாம் வந்து இந்த சைஸ் வாரியா நமக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தாலும், ஒரே மாதிரி எல்லாம் சுத்தி ஒரு ஃபேமிலியில இருந்தாலும், ஒவ்வொருத்தருடைய சோலும் வந்து தனித்தனியான ஒரு யூனிக்னஸ் தான், எல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்ப அது வந்து கைண்ட் ஆஃப் பர்த் அது வித்தியாசமா எடுத்திருக்கும். அது கடந்து வந்த பாதை வேற, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற. சோ எல்லாமே யூனிக்னஸா இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு யூனிக்னஸ்க்கு தகுந்தாற் போலவும் அதுக்கு என்ன தேவையோ அந்த வழியில அதுக்கு செய்த கர்மாக்கு அது எந்த அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி, எனர்ஜி கிரகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்ன இருக்கு. இப்ப வீட்டுக்குள்ள பிளக்குக்கு குட்டியான கரண்ட் தான் நமக்கு தேவை இல்லையா, 240 வோல்ட்ஸ் அந்த மாதிரி தான் வேணும். டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுன்னா அது பெரிய எனர்ஜி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சோ அந்த ஸ்டோரிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த பெருமான் அதற்கு தக்கவாறு அதனோட இருந்து அதை ஹீலிங் பண்ணி அதை காப்பாற்றக்கூடிய பெருமானாகவும், அந்த ஆன்மா சொல்லக்கூடியதையும் சொல்ல முடியாமல் தவிப்பதையும் கேட்டு கியூர் பண்ணக்கூடிய பெருமானாகவும் இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் யாருப்பானா அவர்தான் ஆதியார். எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருக்கக்கூடிய அந்த ஆதி இந்த கருவூரில் ஆணிலை என்று சுயம்பாக தோன்றியது அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றார். அடியார் அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா அடியார்களுக்கு அவர்கள்லாம் எப்பா இந்த பெருமான் ரொம்ப நல்லவர்னு உணர்ந்த அடியார்கள்லாம் தன்னுடைய அன்பன், என்னுடைய அன்பன் இந்த இறைவன் அப்படின்னு அன்பு பாராட்டக்கூடிய இறைவனாக அவர் இருக்கிறார்ங்கிறது செகண்ட் சாங் வந்து சொல்லுது. அப்போ நீதியார் நினைந்தாய நான்மறை ஓதியாருடும் கூடரார் குழை காதினார் கருவூருளானிலை ஆதியார் அடியார்தம் அன்பரே. எல்லா வகையான நீதி நெறிகளும். இரண்டாவது, இந்த பெருமானுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய ஆன்மாவானதை தொடர்ச்சியா இந்த பெருமான் கோவிலுக்கு போகவும் முடியும், இவரை வழிபடவும் முடியும். இத வந்து வாயில மட்டும் இந்த பெருமான பேரை சொல்லிட்டு பண்றது பூரா வேற மாதிரி இருந்தா அவங்களால அந்த ஸ்பிரிச்சுவல்ல கனெக்டே ஆக முடியாது, டிஸ்கனெக்ட் ஆயிடும். இது வந்து அந்த ஊரில் அவரை வந்து முழுமையா உணர்ந்தவர்களால நல்லா அது வந்து சொல்ல முடியும். ஒன் ஆஃப் த பர்சன் அந்த இடத்துல அந்த ஊரு என்னுடைய நேட்டிவ்ங்கிறதுனால அது நான் நிறைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். இந்த பெருமானை உண்மையான நெறியில இருக்கிற அந்த தூய்மையான ஆன்மாவால மட்டும்தான் நெருங்கவே முடியும். அப்படியே கெட்டதா ஏதாவது பண்ணிட்டாலும் உடனே அவங்களெல்லாம் அவர் எலிமினேட் பண்ணிடுவாரா? இல்ல, அவங்க போய் அங்க அந்த பேருக்கா பொய் நாச்சிக்கு அந்த பெருமானை சொல்ல போக அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள அவங்களுக்கே தெரியாம அவங்களும் நல்ல வழிக்கு வந்துருவாங்க. சோ இல்லன்னா புரிய வச்சிருவார். புரிஞ்சு இந்த திருந்து அப்படிங்கிற மாதிரி சில நேரத்துல வந்து ஹார்டாவும் இருக்கும், சில நேரத்துல சாஃப்ட் ஹேண்டிலிங்காவும் பண்ணக்கூடிய பெருமானாக அவர் ரியலாவே இருக்கக்கூடிய ஒரு பெருமான் அப்படிங்கிறது செகண்ட் சாங். நெக்ஸ்ட் தேர்ட் சாங். விண்ணுலாம் மதிசூடி வேதமே பண்ணுளார் பரமாய பண்பினர் கண்ணுளார் கருவூருளானிலை அண்ணலார் அடியார்க்கு நல்லரே. இப்ப நான் சொல்றேன், எழுதிக்கங்க. விண்ணுலாம், விண்ணுலாம் அப்படின்னு எழுதிக்கங்க. விண்ணுலாம் மதிசூடி வேதமே, இது ஃபர்ஸ்ட் லைன். விண்ணுலாம் மதிசூடி வேதமே. பண்ணுளார், செகண்ட் லைன். பண்ணுளார் பரமாய பண்பினர். தேர்ட் லைன். கண்ணுளார் கருவூருள் ஆணிலை. கண்ணுளார் கருவூருள் ஆணிலை. அண்ணலார், ஃபோர்த் லைன். அண்ணலார் அடியார்க்கு நல்லரே. அண்ணலார் அடியார்க்கு நல்லரே. நாளையும் படிக்கிறேன், செக் பண்ணிக்கங்க. விண் உலாம் மதிசூடி வேதமே, செகண்ட் லைன். பண்ணுளார் பரமாய பண்பினர், தேர்ட் லைன். கண்ணுளார் கருவூருள் ஆணிலை, ஃபோர்த் லைன். அண்ணலார் அடியார்க்கு நல்லரே. இப்போ விண் உலாம் மதிசூடி அப்படின்னாவே நமக்கே தெரிஞ்சு போச்சு. விண்ணில் இருக்கக்கூடிய சந்திரனை தன்னுடைய மதியில சூடி இருக்காரு. மதினா சந்திரன் அப்படின்னு பொருள். நிலாவை தன் தலைமையில சூடி இருக்கார். இந்த வேதங்கள் எல்லாம் பண் கொண்டு ஒரு இசையில தானே பிறந்திருக்கும் இல்லையா?
அந்த ஒரு ஓசையில இருந்து பிறந்திருக்கும் இல்லையா, மந்திரமாக இருக்கட்டும், எதுனாலும் ஒரு ஓசையினுடைய ஃப்ரீக்வன்சியில தானே இருக்கு, அந்த அதிர்வலைகள் தானே ஹீலிங் பண்ணுது. அந்த ஓசையாக, அந்த அதிர்வலைகளை எழுப்பக்கூடிய ஓசையாக இருப்பவரே இவர்தான். பண்புளார், வேதமே பண்புளார். அந்த பண்கிறது வந்து அந்த ஓசையினுடைய தன்மையை சொல்லுது. அந்த என்ன அளவுக்கு அந்த சுதியில சொல்றதுன்னு சங்கீதத்துல சொல்லுவோம், என்ன மாதிரி இந்த சவுண்ட் எனர்ஜி கொடுக்குதுங்கிறது அந்த சவுண்டாக இருக்கக்கூடியவர். இவருடைய சவுண்ட்ல இருந்துதான் அந்த, ஏன்னா இவர் தான் அந்த வேதத்தையே, அந்த நான்மறைகளையும் என்ன மாதிரி இருக்கணுங்கிறது இவர் தான் சொல்லி உலகத்துக்கே சொல்றாருங்கிறதுனால அந்த பேஸ், அந்த சவுண்டே இவர்கிட்ட இருந்துதான் வருது. அப்படிங்கறதுனால பண்புளார். பரமாய பண்பினர். பரம் அப்படின்னா என்ன? பரமாய அப்படின்னா மேலான, ரொம்ப உயரிய அப்படின்னு பொருள். பரமாய அப்படின்னா மேலான, மிக உயரிய அப்படின்னு பொருள். ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பெரியவரை நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம்? பெரிய மகானை பார்த்தா நம்ம சொல்றோம் இல்லையா, இவர் மகான்கள் யோகிகள் எல்லாம் வழிபடக்கூடிய, சித்தர்கள் எல்லாம் வழிபடக்கூடிய பெரிய நிலையில எல்லாவற்றுக்கும் ஆதியாக உயர்ந்த தன்மையாக இருக்கக்கூடிய பெருமானிவர். இந்த அவருடைய பண்பே வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி லெவல்ல இருக்கு. எல்லாவற்றிற்கும் ஆதி அப்படியே கண்டென்ஸ்டா ஒரு இடத்துல குவிஞ்சு இருந்ததுன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பெருமான் அங்க இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தேர்ட் லைன்ல கண்ணுளார். இது வரைக்கும் பெருமானை பத்தி சொல்லிட்டு வந்தவர் இந்த கண்ணுளார் அப்படிங்கறத வந்து ஞானசம்பந்தர் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் ஒரு முறை அவரை போய் பார்க்கிறாங்களோ, பார்த்தா அவர் கண்ணை விட்டு அகலவே மாட்டாரா. அவருடைய எழில், அவருடைய அழகு அந்த மாதிரி இருக்குமா. அந்த பெருமானை ஒரு தடவை விசிட் பண்ணிட்டா, அவரை வந்து பார்த்தா அப்படின்னா தன்னோட கண்ணை விட்டு அகலவே அகலாது அப்படிங்கிற மாதிரி ஞானசம்பந்தர் சொல்றார். கண்ணுளார், கண்கள்ல முதல்ல நிறைஞ்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய அகத்துக்குள்ளும் நிறையக்கூடிய பெருமானாக அவர் இருக்கிறார். அவ்வளவு அழகான பெருமானாக இருக்கிறார். விசிபிளாவும் இருக்காரு, எல்லாத்துக்கும் ஆதி, எல்லாத்துலயும் கலந்தும் இருக்கு. அதே சமயத்துல நம்ம போன்றவர்களுக்கு இந்த கண்ணால பாக்குறதுக்கும் அழகாக அவர் சுயம்பு மூர்த்தியா எழுந்து நின்றுருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ கண்ணுளார் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய அடியவர்கள் கண்களில் நிறைந்தவர் அப்படின்னு பொருள். யார் நிறைஞ்சிருக்கா? கருவூருள் ஆணிலை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஆணிலையப்பர் நிறைந்திருக்கிறார். அடுத்து அண்ணலார். அண்ணலார்னா தலைவர். அண்ணலார் அப்படின்னா தலைவர் என்று அர்த்தம். அண்ணலார் அடியாருக்கு நல்லரே. எல்லா அடியவர்களும் நல்லவராக இருக்காரு. கேட்கறதெல்லாம் கொடுத்து ரொம்ப எனர்ஜி எல்லாம் ஹீல் பண்ணி வச்சா ரொம்ப நல்லவன்டா நீ அப்படின்னு நம்மளே சொல்லுவோம்ல. நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சா ரொம்ப நல்லவர்ப்பா அப்படின்னு சொல்றோம்ல. அதே வேலையை அவர் பண்றதுனால அடியவர்கள் எல்லாம் அவரை யாரெல்லாம் வர்ஷிப் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் போய் என்ன சொல்றாங்க, இந்த பெருமான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப மனசார பாராட்டக்கூடியவர், அடியவர்களுக்கெல்லாம் நல்லவராக இருக்கிறார், ஏன்னா நன்மையை செய்வதால் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் தேர்ட் சாங்ல சொல்ற. நெக்ஸ்ட் ஃபோர்த் சாங். முடியர் மும்மத யானை ஈர்புரி பொடியர் பூங்கனை வேளை சிற்றவர் கடியுளார் கருவூருளானிலை அடிகள் யாவையும் ஆய ஈசரே. இப்போ எழுதிக்கிங்க. முடியர் மும்மத யானை ஈருரி, ஈ போட்டு சின்னரு சின்னரி, ஈருரி. இது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் பொடியர் பூங்கனை வேளை செற்றவர். செகண்ட் லைன் பொடியர் பூங்கனை வேளை செற்றவர். தேர்ட் லைன் கடியுளார் கருவூருள் ஆனிலை. கடியுளார் கருவூருள் ஆனிலை. ஃபோர்த் லைன் அடிகள் யாவையும் ஆய ஈசரே. ஃபோர்த் லைன் வந்து அடிகள் யாவையும் ஆய ஈசரே. இது என்ன அப்படின்னா, சோ மொத்தமா படிச்சுறேன். ஃபர்ஸ்ட் லைன் முடியர் மும்மத யானை ஈர்புரி.
செகண்ட் லைன் பொடியர் பூங்கனை வேழை செற்றவர். தேர்ட் லைன் கடியுளார் கருவூருள் ஆநிலை. ஃபோர்த் லைன் அடிகள் யாவையும் ஆய ஈசரே. சோ இப்போ இது முடியர் அப்படின்னா முடியை தரித்து இந்த யோகிகள் ரிஷிகள்லாம் கொண்ட போட்டிருப்பாங்கல்ல, எல்லாரும் முடிய வந்து இப்படி முடிஞ்சு போட்டிருப்பாங்க. எல்லாரும் முடியும் நம்ம அப்படி வந்து ஸ்பெஷலா முடியர் அப்படின்னு சொல்றோமானா இல்ல, சிவபெருமானுக்கு மட்டும்தான் சொல்றோம். ஏன் அப்படின்னா அவர் கங்கையை அந்த முடியில வச்சிருக்காரு. அவருடைய முடியின் சடையன்னு அவருக்கு இன்னொரு பேரும் நம்ம சொல்லுவோம். ஏன் அவருக்கு மட்டும் ஸ்பெஷல்னா கங்கையை தலையில வச்சிருக்காரு. வானத்துல இருந்து வந்த கங்கை மொத்தமா இந்த பூமிக்கு வந்துருச்சுன்னா எல்லாமே மூழ்கி போயிருங்கிறதுனால தடுத்து தன்னுடைய தலையில வச்சிருக்கார். அடுத்து சந்திரன் வந்து இந்த தக்ஷன் வேள்வியில வந்து போய் கலந்துகிட்டதுல தக்ஷனோட இது வந்து சிவனை கூப்பிடாம அவர் ஒரு யாகம் பண்றாங்க. அதனால அவமதிக்கப்பட்டதுனால சிவனை அவமதிக்கப்பட்ட யாகத்துல வீரபத்ர கோபமா வந்து இந்த சந்திரனை போட்டு மிதிச்சு நரன்னு தேய்ச்சு அவன் கொத்துயிரும் குளவுயிருமா இருக்கும் போது சிவபெருமான் இதுக்கு மேலேயும் விட்டா சந்திரன் போயிடுவான்னு சொல்லி அந்த சந்திரன் அப்படியே பிடிச்சு மூன்றாம் பிறை சந்திரனா அப்படியே தலையில வந்து அப்படியே நில்லு, அந்த ஒளியோட அப்படியே இரு அப்படின்னு சொல்லி தலையில காப்பாத்துறாரு. அப்போ உயிருக்கு போராடி இருக்கக்கூடிய சந்திரனை தன் தலையில் காப்பாத்துக்கிறார், தலையில் சூடி காப்பாற்றினார். அதுக்கப்புறம் விஷத்தை ஏவி விட்டு சில ரிஷிகள்லாம் வந்து கோவப்பட்டு ஒரு துர்யாகம் பண்ணி சிவபெருமான, அதாவது பிக்ஷாடனரா அவர் வந்த போது அவருடைய அழகை பார்த்து ரிஷி பத்னிகள்லாம் அவர் பின்னாடியே போறதுனால இவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துருச்சு. தான் வந்து பத்னி தன்மையில ஜாஸ்தி அப்படின்னு இருந்த ரிஷி பத்னிகளுடைய கர்வத்தை போக்குறதுக்காக பிக்ஷாடனரா பிறந்த மேனியா 16 வயசு பாலகனா பெருமாள் அப்படியே நடந்து போகும்போது இந்த பையன் யாருன்னு அவருடைய அழகுல அப்படியே பார்த்து எல்லாரும் பின்னாடி மயங்கியே போறாங்க. அப்ப போச்சா பெருமான் பின்னாடியே போயிட்டதுனால அவங்களுடைய பத்னி தன்மை அப்படிங்கறது அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கணவரை தவிர யாரை பார்த்தாலும் ஃபுல்லா அவ்வளவுதான் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஆணவம் வந்து அந்த இடத்துல நான் தான் பெரிய ஆளுங்கிற அந்த ஆணவத்தை உடைச்சு விட்டுறாரு. அதனால கோபம் அடைஞ்ச ரிஷிகள்லாம் என்ன பண்றாங்க, இவன் இந்த பையன் யாருன்னு தெரியல, இந்த பையனை ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு நெகட்டிவா ஒரு யாகம் பண்ணும் போது ஒவ்வொன்னா அந்த யாகத்துல இருந்து ஒன்னொன்னா ஏவி விடுறாங்க. அப்படி ஏவி விடும் போது விஷ பாம்பை ஒண்ணு ஏவி விடுறாங்க. அது விஷத்தோட போய் இத வந்து இவரை முடிக்கலான்னு சொல்லி வரும்போது இவரை பார்த்தோன்னே அது ரொம்ப இவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணும், அதனால ஒன்னும் ஆப்போசிட்டா பண்ண முடியல. நேரம் போய் இவர்கிட்ட ஜாலியா போய் ஐயா சாமி என்ன எவனோ ஏவி விட்டுட்டான், நீ ரொம்ப அழகா இருக்க, சோ எனக்கு வந்து நான் உன்கிட்ட சௌகரியமா இருந்துக்கிறேன்னு அப்படின்னு அது வந்து என்ன பண்ணிடுது, அது ப்ரே பண்ணி அது கிட்ட சிவன் கிட்ட செட் ஆயிடுது. அப்போ அந்த விஷ பாம்பை வந்து அதையும் வந்து விஷத்தன்மையோடு இருக்கிறதையும் பாசிட்டிவா மாத்தி அவரும் என்ன பண்ணிக்கிறார், தலையிலயும் சூடிக்கிறார், கையிலயும் வச்சுக்கிறார், ஆபரணமாகவே அவர் சூடிக்கிறார் அதை. அப்ப எப்பேற்பட்ட ஒரு பாசிட்டிவான சிவபெருமான் இருந்தா இதெல்லாம் பண்ணிக்க முடியும். சோ இதத்தான் அவர் வந்து சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவர் தலையில வைத்து கொண்டு முடிஞ்சிருப்பதால அவர் சடையன்னு அவருக்கு பேரு. அதனாலதான் அவர் கூந்தலுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு ஜாஸ்தி. அப்ப இந்த இடத்துல பெருமானுடைய கூந்தலை முதல்ல வர்ணிக்கிறார். ரெண்டாவது மும்மத யானை ஈர்வுரி. அப்போ மும்மத அப்படின்னா இந்த மதம் பிடித்த யானைக்கு அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மதம் பிடிச்சிருக்கும் போது அதனுடைய கண்ணம், அதனுடைய கோஷங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய துதிக்கையில இருந்து ஒரு மதன நீர் வந்து ஒழுகிக்கிட்டே இருக்கும். அது வந்து இந்த யாகத்து மூலமா அந்த யானையை ஏவி விடும் போது அதுவும் பெருமான அழிக்கலான்னு சொல்லி வருது. அது ஃபோர்ஸ்டா அந்த மத யானை பிடிச்சு அதெல்லாம் ஒழுகிட்டு மதன நீரோட அந்த யானை வருது. மும்மத யானை அந்த 3 இடங்களில் மதன நீர் ஒழுக அந்த யானை வரும்போது நம்ம தலைவர் ரொம்ப சிம்பிளா இரு வா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த தோலை கிழிச்சு அழகா போர்வ மாதிரி அவர் அழகா போர்த்திக்கிட்டே உன்னால முடிஞ்சா பாத்துக்கோங்கிற மாதிரி நம்மால் தலைவர் அழகா சிவபெருமான் அதை போர்த்தி கொண்டார். அப்போ அந்த போர்த்தி கொண்ட அந்த சிவபெருமான் கடியுளார். இதுக்கு முன்னாடி வந்துட்டு யானை இரு பொடியர் பூங்கனை. அப்போ பூங்கனைனா என்ன, சிவபெருமான் தவம் இருக்கும் போது அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக மன்மதன் என்ன பண்றான், பூவினுடைய அம்பை எடுத்து அவருடைய தவத்தை கலைக்கணும்னு ட்ரை பண்றான். உடனே இந்த தவம் கலைந்த ஒரு இதுல நெற்றிக்கண்ணால மன்மதனை பொசுக்கி விடுகிறார். அதத்தான் அந்த வந்து இந்த பாடல் வந்து சொல்லுது. பொடியர் அவர் வந்து பொடியை சாம்பல் பொடியை பூசிக்கொண்டு இருக்கிறார். யாருடைய சாம்பல் பொடியை பூசிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னா பூங்கனை அப்படி அந்த மலர் அம்பை விட்ட வேழை அப்படின்னா மன்மதன் பொருள். வேழை அப்படின்னா மன்மதன் அப்படின்னு பொருள்.
சரியா? அப்பவே அந்த மன்மதனை எரித்தார், சிற்றவரை எரித்து அப்படி சாம்பல் ஆக்கி விட்டுறது. அப்போ அவரை எரிச்சு அந்த சாம்பல் எல்லாம் மேல பூசிக்கிட்டாரு அந்த பெருமான். கடியுளார், கடினா காலம்னு பொருள். கடி அப்படிங்கிற வேர்டுக்கு காலம் அப்படின்னு ஒரு பொருள், ஒளி அப்படின்னு ரெண்டாவது பொருள், லைட் எனர்ஜி. சோ ஒளி அப்படின்னு பொருள். அப்ப காலம்னா கடியுளார் அப்படின்னா காலத்தை கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் இந்த பெருமான் இருக்கார், காலத்தை எல்லாம் கடந்தும் இந்த பெருமான் இருக்கிறார். அப்போ நெற்றி கண்ணை திறந்து இருக்கிறதுனால இவர் எல்லாம் ஞானம்ங்கிற பேரொழியாக மொத்தமா பேர் ஒளியாகவும் இந்த பெருமான் இருக்கிறார். கடியுளார்னா ஒளி பொருந்திய பெருமானாகவும் இருக்கிறார். யாரா இருக்கா இப்படி அப்படின்னா அகைன் கருவூரில் இருக்கக்கூடிய அந்த ஆணிலை, அந்த சிவபெருமான் தான் இந்த கருவூரில் இருக்கக்கூடிய ஆணிலையாக இருக்கிறார் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றார். அப்போ அவர் என்ன பண்றார் அப்படின்னா அடிகள் யாவையும் ஆய ஈசரே. அப்ப அவரே எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து பொருளாகவும் இருக்கிறார். எல்லா அடிகள் ஒவ்வொரு பொருள்களிலையும் அத்தனையிலுமே அவரே எல்லா பொருளுமாக இருந்து கொண்டு உலகத்தினுடைய தலைவராக, ஆய ஈசரேன உலகத்தினுடைய தலைவராக விளங்குகின்றார் இந்த பெருமான் அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் பெரிய தலைவர், உலகத்துக்கே இவர் தான் தலைவர் அப்படின்னு ஞானசம்பந்தர் இந்த பெருமான சொல்றாரு. திஸ் இஸ் 4th சாங். நெக்ஸ்ட் 5th சாங் முதல்ல படிச்சிடுறேன், அப்புறம் சொல்ல எழுதிக்குங்க. பங்கையம் மலர் பாதர் பாதியோர் மங்கையர் மணி நீல கண்டர்வான் கங்கையர் கருவூருளானிலை அங்கை ஆடு அரவத்து எம் அண்ணலே. இப்போ எழுதிக்குங்க. பங்கயம், ஃபர்ஸ்ட் லைன், பங்கயம் மலர்பாதர் பாதியோர், பாதி ஓர்னு எழுதினாலும் சரி, பாதியோர்னு சேர்த்து எழுதினாலும் சரி. செகண்ட் லைன், மங்கையர், மங்கையர் மணி நீலகண்டர்வான், மணி நீலகண்டர் வான். தேர்ட் லைன், கங்கையர் கருவூருள் ஆணிலை அங்கை. ஃபோர்த் லைன், அங்கை ஆடரவத்து, ஆடரவத்து, ஆடரவத்து எம் அண்ணலே. சோ பங்கயம் மலர்பாதர் பாதியோர் ஃபர்ஸ்ட் லைன், மங்கையர் மணி நீலகண்டர்வான் செகண்ட் லைன், கங்கையர் கருவூருள் ஆணிலை தேர்ட் லைன், அங்கை ஆடரவத்து எம் அண்ணலே ஃபோர்த் லைன். இது என்ன மீனிங் அப்படின்னா, பங்கயம் அப்படின்னா இத பெருமாளனுடைய பாதத்தை அவர் சொல்றார். அவருடைய திருப்பாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, பங்கயம் அப்படின்னா தாமரை மலர் என்று பொருள். பங்கயம் அப்படிங்கிறதுக்கு தாமரை மலர். அப்போ பங்கயம் மலர்பாதர், தாமரையை போன்ற மலருடைய பெருமான் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய திருப்பாதம் எப்படி இருக்குன்னா தாமரை மலர் போல அப்படியே செக்கச்சவேன்னு அப்படி ஒரு பேபி பிங்க்ல அப்படி அழகா இருக்கு அவருடைய பாதம் அப்படின்னு சொல்றார். பாதியோர் மங்கையர், அப்போ தன்னுள்ள சரிபாதியாக சக்தியை உடன் வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஏற்கனவே பார்வதி தேவி தவம் பண்ணணுங்கும் போது அவ தவம் பண்ணி அந்த தவத்தை ஏத்து பூஜையை ஏத்துக்கிட்டு இடபாகமாக அந்த பெருமான், இன்னைக்கும் அந்த கோவில்ல அந்த சுவாமிக்கு இடது பக்கம் தான் அம்பாள் சன்னிதானம் இருக்கும். அந்த இடத்துல பார்வதி தேவி ஸ்ரீ சக்கரத்து மேல அந்த அம்பாள் அங்க இருப்பாங்க. சோ அப்போ தன்னுடைய சரிபாதியாக அம்பாளை ஏற்றுக்கொண்டார். அடுத்து மணி நீலகண்டர்வான், மணி நீலகண்டர், அப்ப ஆல்ரெடி அவர் பேபி பிங்க் கலர்ல அவருடைய ஸ்கின் டோன் இருக்கு, அதுல பாதி சக்தியும் இருக்காங்க. அந்த நடுவுல அது அந்த ஒரு ப்ளூ கலர்ல அந்த விஷம் அந்த இடத்துல இருக்கு. இதை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு அழகா லைட் ரோஸ் ஸ்கின் டோன்ல அந்த பெருமான் இருக்கும்போது கற்பனை பண்ணி பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். அப்படித்தான் அவர் இருக்காருன்னு சொல்லி ஞானசம்பந்தர் நேர்ல பார்த்து இந்த தேவாரத்தை அவர் முன்னாடி பாடுறார். சோ அப்படி இருக்கார் அந்த பெருமான். அவர் வானிலிருந்து வந்த கங்கையையும் அவர் தலைமையில சூடிக்கொண்டு இருக்கிறார். அவர் யாரு? கருவூருள் ஆணிலை, கருவூர் தலத்துல அவரே இந்த ஆணிலையாக இருக்கிறார். அடுத்து அங்கை அப்படின்னா அங்கு அம் பிளஸ் கை, அதான் அங்கை, அம் பிளஸ் கை.
என்றால் அழகிய அப்படின்னு பொருள், கை என்றால் நம்மளுடைய கை. அப்போ அவருடைய அழகிய கரம், அவருடைய அழகிய கையில் ஆடரவத்து ஆடுகின்ற பாம்பை ஏந்தி கொண்டு இருக்கிறார். ஆநிலை தளத்தில் உறையும் அவர். அப்படி அப்போ தாமரை போன்ற மலருடைய பெருமான் தன்னில் சரிபாதியாக சக்தியை வைத்து அந்த கழுத்துல நீல கலர்ல அந்த நஞ்சையும் வைத்துக் கொண்டு வான்கங்கையும் சூடிக்கொண்டு கருவூரில் ஆநிலையாக அவர் அழகிய திருக்கரங்களில் பாம்பை ஏந்தி கொண்டு இந்த கருவூர் திருத்தலத்தில் உறையும் ஆநிலையப்பர் அவரே எமது தலைவனாகிறார். அவர்தான் என்னுடைய தலைவன். ஞானசம்பந்தருக்கே அவர் தலைவனாக எம் அண்ணலே அப்படின்னா என்னுடைய தலைவனே அப்படின்னு சொல்லி அந்த பெருமானை சொல்கிறார். இதுதான் 5th சாங்கினுடைய விளக்கம். நெக்ஸ்ட் 6th சாங். தேவர் திங்களும் பாம்பும் சென்னியில் மேவர் மும்மதில் எய்த வில்லிய காவலர் கருவூருளானிலை மூவராகிய மொயம்பர் அல்லரே. இந்த இடத்துல இப்ப எழுதிக்கிறீங்களா? தேவர் திங்களும் பாம்பும் சென்னியில், ஃபர்ஸ்ட் லைன். மேவர் மும்மதில் எய்த வில்லியர், செகண்ட் லைன். மேவர் மும்மதில் எய்த வில்லியர், செகண்ட் லைன். காவலர், தேர்ட் லைன். காவலர் கருவூருள் ஆநிலை, ஃபோர்த் லைன். மூவராகிய மொயம்பர் அல்லரே. மூவராகிய மொயம்பர் அல்லரே. ஃபர்ஸ்ட் லைன். தேவர் திங்களும் பாம்பும் சென்னியில், செகண்ட் லைன். மேவர் மும்மதில் எய்த வில்லியர், தேர்ட் லைன். காவலர் கருவூருள் ஆநிலை, ஃபோர்த் லைன். மூவராகிய மொயம்பர் அல்லரே. இப்ப என்ன? தேவர் அப்படின்னு சொல்றது தலைவன், தேவர்க்கும் தலைவன் என்று பொருள். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் என்ன பண்றார்? திங்களும் பாம்பும் சென்னியில், சென்னின தலை இல்லையா? அப்ப பாம்பும் சென்னியில்னா திங்கள்னா சந்திரனையும் பாம்பையும் தலையில் வைத்துக் கொண்டிருப்பவர். மேவர் என்ன? மேவர்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். மேவர் என்றால் விருப்பமோடு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 3 அரக்கர்கள் இந்த கோல்டு, சில்வர், அப்புறம் இந்த பிராஸ்ல 3 லோகம் அந்தரத்துல ஒரு லோகத்தை வச்சுட்டு எல்லா விதமான உயிர்கிணங்களையும் துன்பப்படுத்திட்டு ஒரு 3 அரக்கர்கள் இருக்காங்க. அப்ப இந்த திரிபுரம் எரித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 3 சுத்திக்கிட்டே இருக்கும் அண்டத்துல, ஸ்பேஸ்ல ரவுண்டிங்லயே இருக்கும். அது எல்லாமே ஒரு அலைன்ல வரும்போது ஒரே ஒரு வில்ல எரிஞ்சா அந்த வில்லுல 3 காலி ஆகணுங்கிற மாதிரி வரம் வாங்கியிருப்பானுங்க தவம் பண்ணி. அப்போ இது என்னைக்கு ஒன்னா அலைன் வருது, அப்ப அது ஒரு செகண்ட்ல கரெக்டா போக்கஸ் பண்ணி வில்ல எரியணும். இந்த சிவபெருமான் என்ன பண்றாரு? ரொம்ப ஜாலியா, அப்படியா இதெல்லாம் நமக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரக்கன்களும் கரெக்டா அவனுக்கு சுத்திக்கிட்டே இருக்கானுங்க. கரெக்டா நேரம் பாக்குறாரு. அவர் ஒரு வில்ல எடுத்த சவுண்ட்ல ஒரு அதிர்வு வருது. அந்த அதிர்வு வந்தோடனே இதெல்லாம் அலைன் வரும்போது ஒரே ஒரு அம்பு டக்குனு அப்படி போட்டுறாரு. அந்த 3 லோகமும், அந்த சில்வர், கோல்டு, அந்த பிராஸ் மாதிரி இருக்கு, அந்த 3 லோகமும் அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிடுது. அந்த அரக்கரை அழிச்சிடுறாரு. அப்படி ஒரு சிறந்த வில்லை ஏந்திய அந்த சிவபெருமான், அந்த சிவன் தான் காவலராக, உயிர்களை காக்கும் காவலராக கருவூரில் ஆநிலையாக இங்க இருக்கிறார். அவரு நம்ம அந்த புராணத்துல சொல்றோமே, அவரே தான்ப்பா இங்க இருக்காரு, வேற எல்லாம் இல்ல, வேற பிரான்ச் எல்லாம் இல்ல, ஒரிஜினல் பர்சனே இங்க ஓன் பிரான்ச் தான், இது சிவனுடைய ஓன் பிரான்ச் தான், கைலைக்கு நிகராதான் இது இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி அந்த தேவர்கள் தலைவனாக தலையில திங்களும் பாம்பும் சூடிக்கொண்டு அந்த திரிபுரம் எரித்த அந்த சிவபெருமானே இந்த கருவூரில் காவலனாக இருந்து காக்கிறான். யாரை காப்பாற்றுறான்? எல்லா உயிர்களையும், எல்லா ஆன்மாக்களும், சகல ஜீவராசிகளையும் காப்பாற்றுகிறார். இவர் என்னவாக இருக்கிறார்? மூவராகிய மொயம்பர். மொயம்பர் அப்படின்னா வலிமை உடையவன் அப்படின்னு பொருள். மொயம்பர் அப்படின்னா வலிமை உடையவன் பொருள். எல்லாவற்றுக்குமே இவரே காக்கவும் செய்கிறார்,
படைக்கவும் செய்கிறார், அழிக்கவும் செய்கிறார். அப்போ பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் செய்யக்கூடிய வேலையை இந்த சிவமே வந்து எல்லாமாக இருந்து செய்கிறது. 3 தேவர்களும் வணங்கக்கூடிய ருத்ரன் ஒரு நிலையில இருக்கிறது. இது ஹையர் லெவல். சிவம்ங்கிறது அதுக்கும் தாண்டி ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நிலை. அதனால இந்த 3 நிலைகளுமே 3 தெய்வங்களுமே வணங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சிவமாக இருப்பவர் இந்த கருவூரில் இருக்கிறார். ரொம்ப வலிமை உடையவராக இருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் காப்பாற்றணும்னா நமக்கு ரொம்ப எனர்ஜி வேணும்ல. சோ வலிமை உடையவராகவும் இருக்கிறார்னு இந்த பாடல்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் 7th one. எழுதிக்கிறீங்களா? பண்ணினார் பண்ணினார் படியேற்ற படியேற்றர் இரு போட்டுங்க லாஸ்ட்ல. நீற்றர் நீற்றர் மெய். இது ஃபர்ஸ்ட் லைன். பண்ணினார் படியேற்றர் நீற்றர் மெய். பெண்ணினார் செகண்ட் லைன். பெண்ணினார் பிறை தாங்கும் நெற்றியர். தேர்ட் லைன். கண்ணினார் கருவூருள் ஆணிலை. ஃபோர்த் லைன். நன்னினார் நமை ஆளும் நாதரே. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பண்ணினார் படி ஏற்றர் நீற்றர் மெய். செகண்ட் லைன் பெண்ணினார் பிறை தாங்கும் நெற்றியர். தேர்ட் லைன் கண்ணினார் கருவூருள் ஆணிலை. ஃபோர்த் லைன் நன்னினார் நமையாளும் நாதரே. இப்ப இந்த வரை என்ன சொல்லுது அப்படின்னா, பண்ணினார் அப்படின்னா ஆஸ் யூசுவல் நமக்கு அந்த எல்லாவற்றுக்கும் பிறப்பிடமாக, வேதத்தினுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடிய பண்ணாக இருப்பவர். படி அப்படின்னா நிலையான தன்மை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏற்ற அப்படின்னா ஏறு அப்படின்னா இடபம், அதாவது ரிஷபம்னு சொல்லுவோம். அப்போ இவர் என்னவா இருக்காரு அப்படின்னா எல்லா பண்களின் பிறப்பிடமாக இருக்கிறார், நிலைத்தன்மையோடு இருக்கிறார். அவர் ரிஷபத்தையும் தாங்கி கொண்டு ரிஷபம் மேல அவர் இருக்காரு. நீச்ச மெய் பெண்ணினார் அம்பிகையையும் தன்னுடைய சரிபாதியாக வைத்துக் கொண்டு பிறை தாங்கும் நெற்றியர், அதே மாதிரி சந்திரனை சூடிக்கொண்டு இருக்கிறார். கண்ணினார், இந்த இடத்துல கண்ணினார்னு சொல்றது வந்து 3 கண்கள், அதாவது நெற்றிக்கண்ணை உடையவராக பெருமான் இருக்கிறார். அப்ப நெற்றிக்கண்ணை உடைய பெருமான் கருவூருள் ஆணிலையாக இருக்கிறார். அவரே நன்னினார் நமையாளும் நாதரே. அப்படின்னா அவரே வந்து இந்த கருவூர்ல தன்னுடைய இருப்பிடமாக விரும்பி ஏற்றுக்கொண்டு அவரே நமக்கெல்லாம் நம்மை ஆளுகின்ற தலைவனாக இருக்கிறார் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார். அப்ப அந்த படி ஏற்றர் அப்படின்னா படிந்து ஏறக்கூடிய தன்மையில அந்த ரிஷபம்ங்கிறது இருக்கு. ஏறக்கூடிய ஹைட்டுக்கு தகுந்தாறு போல அந்த ரிஷபத்தில் பெருமான் அம்பாளோடு ரிஷபாரூடனாக இருக்கிறார் அப்படின்னு பொருள். உண்மையான ரிஷபம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய புருவ மத்தி தான் உண்மையான ரிஷபம். இந்த இடத்துல இருக்கு. அப்ப வாசியோக தத்துவத்துல இந்த பெருமான் கருவூரார் வந்து வாசியோகத்தின் மூலமாகத்தான் தன்னுடைய ஜீவனை இந்த பெருமானுள் நிலைநிறுத்திருக்கிறார். அப்ப ரிஷபம்ங்கிறது இந்த 2 புருவத்துக்கு மத்தியில் இருக்கிறதா ரிஷபாருடன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உள்வொழி, அந்த ஞானம், அதுதான் வந்து அந்த நெற்றிக்கண் தான் உண்மையான ரிஷபம் அப்படின்னு, அதுதான் வந்து ஒரிஜினல் பொருள். இருந்தாலும் நம்ம வந்து அது யோக நெறியில இருக்கிறவங்களுக்கு ஈஸியா புரியும். ஆனா எல்லாருக்குமே எடுத்தெடுப்புல அது சொன்னா புரியாதுங்கிறதுனால ரிஷபம்ங்கிற அந்த காளை மாடை சொல்லி அந்த மாடு மேல பெருமான் உட்கார்ந்து இருக்கார், ரிஷபத்து மேல இருக்கார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ரிஷப கொடி அப்படின்னு நம்ம சிவனுக்கு ஏத்துறதே கொடிமரம்ங்கிறது நம்மளுடைய முதுகு தண்டின் மூலமாக சக்ராஸ்ல இருந்து மேல எழும்பி இந்த ரிஷபம் ஓபன் ஆகும். அதுல பெருமான காணணும். அதுதான் வந்து கொடியேற்றுதல் அப்படிங்கிற விஷயமே. இப்படியாவது கொஞ்சம் மேல ஏறுப்பா அப்படிங்கிறதுக்கு இன்டைரக்ட் சைனா நம்ம கோவில்ல எல்லாமே முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. இது நம்ம உட்பொருளாக புரியணும். அப்போ பண்ணினார் படியேற்றர் நீற்றர்மை பெண்ணினார் பிறை தாங்கும் நெற்றியர் கண்ணினார் கருவூருளானிலை நன்னினார் நமை ஆளும் நாதரே அப்படின்னு சொல்றார். அப்போ பெருமான் இந்த அளவுக்கு அவரே விரும்பி வந்து இந்த கருவூர் தலத்துல ஆன்மாக்களுக்கு உய்வு, அதாவது உயர்நிலை அடைவதற்காக, சிந்தையின் துயர் நீக்குவதற்காக அவர் இருக்கிறார். அவர்தான் நம்மை ஆளுகின்ற தலைவனாகவும் அந்த இடத்துல இருக்கார். ஏன்னா இந்த கருவூர் தலத்துல இருக்கக்கூடிய பெருமான் பல மன்னர்கள் வழிபட்ட பெருமான்.
ஒரு மன்னர் 2 மன்னர்லாம் இல்ல, ஏகப்பட்ட மன்னர்களே வந்து வழிபாடு பண்ணக்கூடிய பெருமான். அப்ப மன்னர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார் அப்படிங்கறதுனால ஞானசம்பந்தர் இந்த சிறப்பை சொல்றார். அடுத்து 8th சாங் எழுதிக்கிங்க. கடுத்த வாழ் அரக்கன். கடுத்த வாழ் அரக்கன் கைலையை எடுத்தவன். செகண்ட் லைன், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கைலையைங்கிறதோட முடியும். கடுத்த வாழ் அரக்கன் கைலையை ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன், எடுத்தவன் தலை தோளும் தாழினால். எடுத்தவன் தலை தோளும் தாழினால். தேர்ட் சாங், அடர்த்தவன் கருவூருள் ஆணிலை. ஃபோர்த் ஒன், கொடுத்தவன் அருள் கூத்தன் அல்லனே. So first line, கடுத்தவாள் அரக்கன் கைலையை. செகண்ட் லைன், எடுத்தவன் தலை தோளும் தாழினால். தேர்ட் லைன், அடர்த்தவன் கருவூருள் ஆணிலை. ஃபோர்த் லைன், கொடுத்தவன் அருள் கூத்தன் அல்லனே. இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, கடுத்த அப்படின்னா கோபம்னு அர்த்தம். கடுத்த அப்படின்னா கோபம். வாழ் ஏந்திய அரக்கன் யாரு? இந்த இடத்துல வந்து ராவணனை சொல்றாங்க. நான் வந்துட்டு இருக்க பாதையில கைலை மலை பெருசாக இருக்குன்னு பார்த்துட்டு கோபம் கொண்ட ராவணன் கைலைய மொத்தமா பேத்துட்டு போய் தான் எடுத்து கொண்டு போய் லிஃப்ட் பண்ணி வச்சிடணும்னு சொல்லி பேக்குறான். அப்ப ட்ரை பண்ணும் போது சக்தி என்ன பண்றா, இது என்ன சுவாமி எல்லாத்தையும் இப்படி அதிர வைக்கிறானேவோ அப்படின்னு சொல்லி சக்தி சொல்லும் போது இந்த பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, எடுத்தவன் தலை. அப்ப அந்த கைலை மலையை எடுத்தவனுடைய தலையும் தோளும் அப்படியே பெருமானுடைய தாழ்ல பணிகிற அளவுக்கு தன்னுடைய பெருவிரல் இருக்கு இல்லையா, லைட்டா ஒரு அழுத்தம் தான் கொடுக்குறாரு. தன்னுடைய பெருவிரல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். இவன் இவ்வளவு பெரிய போர்ஸ தூக்கும் போது தூக்குறவன் கீழே இருந்து இப்படி தூக்குறான். இமேஜின் பண்ணுங்க. பெருமான் தன்னுடைய பெருவிரல்ல மட்டும் லைட்டா தான் பிரஸ் பண்றாரு. லைட்டா பிரஸ் பண்ணோன்னா இவன் நாடி நரம்பெல்லாம் அத்து போய் அப்படியே வந்து கீழே அவன் தோளும் தலையும் கீழே தொஞ்சு போய் விழறா மாதிரி அவன் போயிடுறான் அந்த ராவணன். அப்போ அதுக்கப்புறம் ரிலைஸ் ஆகுது அவனுடைய அந்த ஆணவம், நான் இந்த மலையவே பேக்கிறேன்டாங்கிற ஆணவம் அழிஞ்சு போயிடுது பெருமானுடைய பெருவிரல் அந்த பட்டோனை. அப்ப என்ன பண்றான், ஐயோ நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உன்னையே பேக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன், ஐம் சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பெருமானுக்கு பிடிச்ச சாமகானத்தை தன்னுடைய நரம்புகளாலேயே ஒரு வீணை பண்ணி அவன் வாசிக்கிறான். வாசிக்கும் போது அந்த இசைக்கு மயங்கி பெருமானும் சரி ரொம்ப நல்லா வாசிக்கிறான், போனா போது நரம்பெல்லாம் எடுத்து வாசிக்கிறானேன்னு சொல்லி பெருமான் அவனை ஏற்றுக்கொள்கிறார். அவனுக்கு அருள், அந்த அரக்கனுக்கு அருள் பாலிக்கிறார், ராவணனுக்கு அருள் கொடுத்தார். அப்படிங்கிற அந்த கொடுத்தவர் யாரோ அவரே இங்க ஆனந்த நடனம் புரிகின்ற பெருமானாக இந்த கருவூர் ஆணிலை திருத்தலத்துல இருக்காருன்னு ஞானசம்பந்தர் சொல்றார். ஏன்னா இந்த கருவூர் ஸ்தலம் அப்படிங்கிறது எப்படி சிதம்பரத்தை ஆகாய ஸ்தலம்னு சொல்றோமோ இந்த ஸ்தலமும் ஆகாய ஸ்தலமாக திகழ்கின்றது. இங்கேயும் நடராஜ பெருமான் அந்த உற்சவம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். விபண்டகன் ஒரு திருடனுக்கு அந்த ஸ்தல வரலாறு படி அவனுக்கு வந்து சிவகண பதவி தந்த பெருமானாக தன்னுடைய ஆதிரை திருநாள் தரிசனத்தின் போது அந்த சிவகண பதவியை தந்ததாக அந்த தல புராணம் சொல்லுது. அதனால சிதம்பரம் எப்படி ஒரு ஈக்குவலா ஒரு பெரிய நிலையில சொல்றோமோ அதே அளவுக்கு இந்த கருவூர் ஸ்தலமும் ஆகாய ஸ்தலமாக, அதே நடராஜ பெருமானாக ஆனந்த தன்மையில இவர் வந்து எப்பயுமே பேரானந்த நிலையில் இருக்கக்கூடிய தன்மையில ஸ்டேட்ல இருக்காரு அப்படிங்கறத ஞானசம்பந்தர் இதை பதிவு பண்றார். சோ இந்த 8 வரைக்கும் இன்னைக்கு முடிச்சுட்டு ஒரு சாண்டிங்க நம்ம பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் 9, 10, 11 அப்புறம் சில திருவாசக சாங்ஸும் வந்து செகண்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப வந்து இதை நம்ம சொல்ல சொல்ல என் கூடயே நீங்க படிங்க. பண்ண சொல்றதுனால சொல்லலாம், பண்ணாத சொல்லலாமா? ரொம்ப நீட்டி பாடாம ஸ்மாலா வந்து சின்ன பீட்ல எடுத்துக்கலாம். தொண்டலாம் மலர் தூவியேத்த
நஞ்சு உண்டலார் ஆருயிராய தன்மயர் கண்டனார் கருவூருள் ஆணிலை அண்டனார் அருள் ஈயும் அன்பரே நீதியார் நினைந்தாய நான் மறை ஓதியாரோடும் கூடலார் குழைக்காதினார் கருவூருள் ஆணிலை ஆதியார் அடியார் தம் அன்பரே விண்ணுலாம் மதிசூடி வேதமே பன்னுளார் பரமாய பண்பினர் கண்ணுளார் கருவூருள் ஆணிலை அண்ணலார் அடியார்க்கு நல்லரே முடியர் மும்மத யானை ஈர்வுரி கொடியர் பூங்கனை வேளை செற்றவர் கடியுளார் கருவூருள் ஆணிலை அடிகள் யாவையும் ஆய ஈசரே பங்கயம் மலர் பாதர் பாதி
கரெக்டா ஃபீல் ஆகுதா? அந்த கருவூருள் ஆணிலை அந்த 3rd லைன் படிக்கும் போதே நம்ம சோல் அப்படியே லைட்டா மெர்ஜ் ஆகி கொஞ்சம் பீஸ்க்கு கொண்டு வந்துடும். இது வந்து மாயா மாழவ கவுளை அப்படிங்கிற ராகத்துல ஆதி தாளத்துல இந்த சாங் வந்து அவர் வந்து இந்த மெட்டா அவர் வந்து போட்டிருக்காரு. இது நான் செவி வழியில கத்துக்கிட்டது தான், ஒன்று மியூசிக் டீச்சர் இல்லை. ஸோ அந்த கோவில்ல இந்த பண்ணல பாடுறதை கேட்டு கேட்டு நானும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணது. ஸோ இது வந்து நிறைய ஓதுவார்களும் பாடியெல்லாம் இருக்கு ஆடியோ. அது இன்னும் கேட்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். அவங்க அந்த டியூன்ல பேசிக்கா இன்னும் நல்லா அப்படியே அந்த கருவூருள் ஆணிலைங்கும் போதே அப்படியே நம்ம சோல் வந்து நல்ல அப்பாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு 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 வழியை காட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து டிப்ரெஷனுக்கே போறோம். இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை அழுகுது அப்படின்னா யார் வந்தாலும் அந்த குழந்தை சமாதானம் ஆகாது. ஆனா அவங்க அம்மா ஃபேஸ பார்த்தா அந்த குழந்தை சமாதானம் ஆயிடும் இல்லையா? அந்த அம்மா கொடுக்கற அந்த பீஸ், அந்த ஒரு அரவணைப்பு, அந்த ஒரு பார்வையில தான் அந்த குழந்தை வந்து அதுக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு எப்படி வந்து வார்ம் பண்ணா அந்த குழந்தை அமைதியா இருக்கும்னு அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிற துயர் என்ன, அது எந்த அளவுக்கு கஷ்டப்படுது அப்படிங்கறத புரிஞ்சு எப்படி ஒரு அம்மா வந்து எப்படி வார்ம் பண்ணி அந்த குழந்தைய வந்து அன்பா வச்சுக்கிறாளோ, ஒரு பிளசண்டா வச்சுக்கிறாளோ, அது மாதிரி இந்த பெருமான் வந்து இறங்கி வந்து பண்ணக்கூடிய பெருமானாக இருப்பார் அப்படிங்கிறது அத ப்ரே பண்ணி இருக்கிறவங்களுடைய அனுபவமும் அது உண்மை. இத்தனை அருளாளர்களும் அதனாலதான் அந்த ஊரை விட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெருமானுடைய ஐக்கியமாயிருக்காங்க. ஏன்னா எண்ணற்ற சிவஸ்தலங்கள் இருக்கு, எண்ணற்ற வரலாறுகள் இருக்கு, புராணங்கள் இருக்கு. இந்த கரூர் பெருமானை பத்தி கந்த புராணத்திலையும் குறிப்பு இருக்கு, அதே மாதிரி பேரூர் புராணத்திலையும் குறிப்பு இருக்கு, கரூர் தல வரலாறு அந்த கரூர் புராணத்திலையும் குறிப்பு இருக்கு. அதுவும் ஹிஸ்டாரிக்கல், அப்புறம் வந்து ரிசர்ச் ரீதியாகவும் வந்து ப்ரூவன் ஆனப்பட்ட ஒரு தொன்மையான ஒரு கோவில். இது ஞானசம்பந்தர் நம்மளுடைய ஆன்டி டிப்ரெஷன் மாதிரி நம்மளுடைய எல்லா வகையான துன்பத்தையும் நீக்கக்கூடியதாக இந்த ராகமும் அந்த வேலையை பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த பெருமானும் அந்த வேலையை பண்ணுவார். சோ இந்த ஞானசம்பந்தர் பல இடத்துல பாடியிருக்காரு. ஆனா இந்த கோவில்ல அவர் பாடும்போது மட்டும் என்னன்னா அந்த பெருமானுடைய அழக அவருடைய ஒவ்வொரு அங்கங்களாக வர்ணிச்சு கையில இருக்கிறவன் எவனோ அவன் தான் இங்க இருக்கான் அப்படிங்கறத பதிவு பண்ணது இந்த தேவாரத்துல மட்டும்தான் அவர் பதிவு பண்ணிருக்கார். அந்த அளவுக்கு அவர் பல தேவாரங்கள் அவர் பாடினாலும் அந்த கையிலையும் இதுவும் வேற அல்ல, அவனே தான் இங்க இருக்கான்ப்பா, அவனே தான் இங்க இருக்கான்ப்பா. மற்ற கோவில்களை பாடும் போது அந்த பெருமான் இங்க இருக்கிறார், இந்த ஊர்ல இந்த பேர்ல இந்த பெருமான் இருக்காருன்னு சொல்லியிருப்பார். ஆனா இந்த புராணத்துல இந்த இடத்துல இந்த தேவாரம் பாடும்போது மட்டும் அந்த கையில இருக்கக்கூடிய அந்த பெருமானே இங்க இருக்காருன்னு ஒவ்வொரு அங்கலட்சணங்களாக வர்ணிச்சு இப்படி ஒரு அழகா ஒருத்தர் நம்மளை காப்பாத்துறதுக்கு இருக்காருன்னு நம்ம எதுக்கு இனிமே நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆறுதல் சொல்லி தைரியமாக அந்த அந்த பவர் ஆஃப் எனர்ஜி வந்து அந்த பிராணிக் ஹீலிங் இந்த மாதிரிலாம் நிறைய எல்லாம் இப்பெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ள போனாவே அந்த சரௌண்டிங்ஸ்க்கே வந்து அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கும். அது நேர்ல பார்த்தவங்களால ஃபீல் பண்ண முடியும். சரி நமக்கெல்லாம் போக முடியாதுன்னா மனசால அந்த ஆணிலைங்கிற வார்த்தையை நம்ம பிரயோகிக்கும் போதே நம்மளுடைய பிரீத்திங் அந்த அளவுக்கு வந்து அந்த சுவாசத்தை வந்து அது வந்து காம் பண்ணக்கூடிய தன்மையை வர வைக்கும். ஆனை நம்ம ஓபன் பண்ணி தான் நம்ம சொல்றோம் இல்லையா, வைடா நம்ம சொல்றோம். ஆணிலை அப்படின்னு சொல்லும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த பிரீத் கண்ட்ரோல் மாறும். சோ அதுவே நம்மள அறியாம பிரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரியும் அந்த பெருமானுடைய பேர் இருக்கு. சோல்ஸ்கெல்லாம் நம்மளை காப்பாற்றக்கூடிய பெருமானாக இருக்கார். ஸோ இதனுடைய ரிமைனிங் சாங்ஸ் அண்ட் சில திருவாசகத்துல அதே அவர் மாணிக்க வாசகர் வந்து எந்த மாதிரி ஒரு ஆன்டி டிப்ரெஷன்ஸ்ல நமக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி சொன்ன சூஸியான சில சாங்ஸும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். நிறைவு பிரேயரா வந்து நான் சொல்லிட்டு இந்த கிளாஸை வந்து டைம் இருக்குன்னு சொல்லலாம். ஷூர். இது இப்ப என்ன பாடுறதா இல்ல படிச்சிடலாமா? இல்ல உங்களுக்கு எப்படி வேணும், திருப்பி பாடணுமா இல்ல படிக்கிறீங்களா? படிச்சிடலாமா? ஓகே. சோ இது ரெக்கார்டிங் ஆயிட்டு தான் இருக்கு. நம்ம இப்ப நெக்ஸ்ட் வீக் நம்ம இதோட முடிப்போம் இல்லையா? அப்ப முடிக்கும் போது நான் ஒரு தடவை ஃபுல்லாவே நான் பாடிடுறேன். அது நீங்க எல்லாருமே கூட உங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுவும் பண்ணிட்டு நீங்க எல்லாருமே சேர்ந்து பாடிடலாம். ஸோ அதுவும் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் வீக் நம்ம கம்ப்ளீட் முடிக்கோம்ல, இன்னும் ஒரு 3 songs தான் இருக்கு. ஸோ டியூ டு டைமிங்னால தான் நான் வந்து 8ஓட இதில் நான் இது கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ ஒரு தடவை படிச்சிடலாம். ஓகே, ரெடியா? நான் சொல்ல நீங்க கூட படிங்க. தொண்டலாம் மலர் தூவி ஏத்த நஞ்சு உண்டலார் ஆருயிராய தன்மையர் கண்டனார் கருவூருளானிலை அண்டனார் அருளியும் அன்பரே நீதியார் நினைந்தாய நான்மறை ஓதியாரோடும் கூடலார் குழை காதினார் கருவூருளானிலை ஆதியார் அடியார்தம் அன்பரே விண்புலாம் மதிசூடி வேதமே பண்ணுளார் பரமாய பண்பினர் கண்ணுளார் கருவூருளானிலை அண்ணலார் அடியார்க்கு நல்லரே. Fourth one, முடியர் மும்மத யானை ஈர்வுரி கொடியர் பூங்கனை வேழை செற்றவர் கடியுளார் கருவூருளானிலை அடிகள் யாவையும் ஆய ஈசரே. பங்கயம் மலர்பாதர் பாதியோர் மங்கைய மணிநீல கண்டர்வான் கங்கைய கருவூருளானிலை அங்கையாடு அரவத்து எம் அண்ணலே. தேவர் திங்களும் பாம்பும் சென்னியில் மேவர் மும்மதில் எய்த வில்லியர் காவலர் கருவூருளானிலை மூவராகிய மொயம்பர் அல்லரே. பண்ணினார் படியேற்றர் நீற்றர்மே பெண்ணினார் பிறை தாங்கும் நெற்றியர் கண்ணினார் கருவூருளானிலை நன்னினார் நமையாழும் நாதரே. கடுத்தவாள் அரக்கன் கையிலையை எடுத்தவன் தலை தோளும் தாழினால் அடர்த்தவன் கருவூருளானிலை கொடுத்தவன் அருள் கூத்தன் அல்லனே. ஓகேவானு? ஓகே. ஸோ நான் க்ளோசிங் ப்ரேயரா நான் ஒன்று சொல்லிடுறேன். போற்றி ஆநிலையை புகழ்ந்து பாடினேன், போற்றி ஆநிலையோடு மகிழ்ந்து ஆடினேன், போற்றி ஆநிலையை நயந்து உருகினேன், போற்றி ஆநிலையுள் நினைத்து வாழ்கிறேன். அரஹர நம பார்வதிபதையே, அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு அலங்கார வல்லி சௌந்தரநாயகி உடனாகிய ஆநிலை எம்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. எம் மககுருநாதர் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்